கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக என்கிற அன்பின் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொண்டு, தேவனுடைய மிகுந்த கிருபையினாலே இந்த நல்ல வேளையிலே நாம் ஒன்று சேர தேவனுடைய மகா பரிசுத்தமான சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலும் அவர் மகிமைப்படுத்தி வைத்திருக்கிற மேன்மையும் அருமையுமான அவருடைய வார்த்தைகளை தியானிக்கும்படியாக தேவன் கொடுத்த இந்த நல்ல வாய்ப்புக்காக அவருக்கும் அவருடைய குமாரருக்கும் மகிமையை செலுத்தி கொண்டு, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, எங்கள் கோத்தகிரி பகுதியில் இருக்கிற உங்கள் அன்பு சகோதர சகோதரனுடைய அன்பையும் வாழ்த்துக்களையும் கூட உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கும் கூட நாம் பார்க்க போகிற பாடத்தின் தலைப்பு 6 விசாரணைகள். நாம் பார்க்க போகிற பாடத்தின் தலைப்பு 6 விசாரணைகள். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு நாம் பார்க்க போகிற காரியம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அந்த கடைசி இரவில் நடந்த நிகழ்ச்சிகள். நீசான் மாதம் அந்த 14ஆம் தேதி இரவு வேளையில் அந்த கடைசி மணி நேரங்களில் நடந்த சம்பவங்களை குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த இரவிலை சந்தித்திட்டதான 6 விசாரணைகளை குறித்து தான் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறோம். அப்போ இந்த வேதத்தில் நம்ம கவனித்து படிக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த 6 விசாரணைகள் நம்ம கண்டுபிடிக்கலாம். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மத ரீதியான விசாரணை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 3 விசாரணைகள் இருக்கு. பிரதான ஆசாரியர் மற்றும் ஆலோசனை சங்கத்து மூலமாக நடக்கக்கூடிய 3 விசாரணைகள் இருக்கு. அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அரசியல் ரீதியான விசாரணை, பொது விசாரணையாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏரோது மற்றும் பிலாத்து கிட்ட நடக்கிற ஒரு 3 விசாரணைகள் அங்கே நடக்குது. இதை குறித்து நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா அந்த விசாரணைகள், அதில் நம்ம பார்க்கக்கூடிய காரியங்கள், அதுல தேவனுடைய பிள்ளைகளான நமக்குரிய பாடங்கள் குறித்து தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்க எல்லாரும் ஒரு உதவி செய்யணும். என்னன்னா ரொம்ப கவனிச்சு இந்த பாடத்தை நீங்க கேட்டீங்கன்னா தான் இந்த பாடம் புரியும். யார் ஒருத்தர் பயபக்தியோட அந்த ஒரு சிந்தையோட இந்த பாடத்தை நீங்க கேட்குறீங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இது பிரயோஜனமா இருக்கும். அதனால ரொம்ப கவனமா நீங்க கேட்டாதான் இந்த பாடம் புரியும். இல்லைன்னா இந்த பாடம் புரியாமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் தயவு செஞ்சு நீங்கள் எல்லாரும் ரொம்ப கவனமாக இந்த பாடத்தை கேட்கும்படியாக அவங்கள கேட்டுக்கொள்கிறேன். இப்போ நம்மளுடைய சிந்தையெல்லாம் நம்ம இருக்கிற இடத்த விட்டுட்டு நம்ம எல்லாரும் எங்கே போயிடணும்னா அந்த நாட்களுக்கு நம்ம போயிடணுங்க. அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட சீசர்களோடு நம்மளும் ஒருத்தர் போல இருந்து இந்த பாடத்தை நம்ம கவனிச்சோம்னா தான் இந்த பாடம் நமக்கு தெளிவாக புரியும். இப்போ நம்ம பாடத்துக்குள்ளே போகிறோம். இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம்னா அந்த நீசான் மாதம் 14ஆம் தேதி சாயங்கால வேலைக்கு இப்போ நம்ம எல்லாரும் என்ன ஆயிட்டோம்னா அந்த நாளில், அதாவது அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய அந்த 33 வயதினுடைய அந்த நேரத்துக்கு நம்ம இப்போ அங்கே போயிட்டோம். இப்போ 14ஆம் தேதி சாயங்காலம் 6 மணி ஆயிடுச்சு. இப்போ அங்கே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ முதலாவது 6 மணிக்கு என்ன பண்ணுறாங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மற்றும் அந்த 12 சீசர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே ஒன்று கூடி வர்றாங்க. இதை குறித்து நம்ம வேத வசனம் பார்க்கலாம். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 19 மற்றும் 20. மத்தேயு 26ஆம் அதிகாரம் 19 மற்றும் 20. இயேசு கற்பித்தபடி சீசர்கள் போய் பஸ்காவை ஆயத்தம் பண்ணினார்கள். சாயங்காலமான போது 12 கூட அவர் பந்தி இருந்தார். நல்ல கவனிங்க. இப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்றாருன்னா சீசர்களோட போய் பஸ்காவை அவங்க என்ன பண்றாங்கன்னா ஆயத்தம், அதாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னபடி இப்ப பஸ்காவை ஆயத்தம் பண்றாங்க. இப்ப சாயங்காலம் ஆயிடுச்சு. இப்ப 12 கூட போய் என்ன பண்றாருன்னா அவர் பந்தி இருந்தார். அப்போ ஒரு சில சகோதரர்களுடைய கருத்து என்னன்னா நியாய பிரமாணத்தின் படியான பஸ்காவை அவங்க என்ன பண்ணிருக்கணும்னா இந்த நேரத்துல ஆசரிச்சிருக்கணும். ஒரு சிலர் சொல்றாங்க இல்ல அப்படிங்கிறாங்க. நம்ம அந்த கருத்து வேறுபாடுகளுக்கு போக வேண்டாம். நம்ம இப்ப வசனத்தின்படி இங்க பார்க்கும்போது பஸ்காவை ஆயத்தம் பண்ணினார்கள். சாயங்காலமான போது 12 கூட அவர் என்ன பண்றாருன்னா பந்தி இருந்தார் அப்படின்னு கூட பார்க்கிறோம். இதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சீசர்கள் கிட்ட அந்த காரியங்களை முடிச்ச பின்னாடி தான் புதிய பஸ்காவின் நியமம், அதாவது இன்னைக்கு நம்ம ஆசரிச்சுட்டு இருக்கோம் இல்லைங்களா, அப்பம் திராட்சை ரசம், இந்த புதிய நியமத்தை அவங்க கிட்ட சொல்லி கொடுத்துட்டு இப்ப அடுத்து என்ன பண்றாருன்னா அவங்க கிட்ட ஒரு சில காரியங்கள்லாம் பேசுறாரு. அதெல்லாம் பேசி முடிச்சுட்டு அப்புறம் அங்கிருந்து கெத்செமனேசு என்ன பண்றாங்கன்னா புறப்பட்டு போறாங்க. அங்க வழியில கூட அவர் ஒரு ஜெபம் பண்றாரு. அப்புறம் கெத்செமனே தோட்டத்துக்கு போன பின்னாடி அங்க ஒரு ஜெபம் பண்ணி முடிக்கிறாரு. அப்புறம் தான் அவர் என்ன ஆகுறாருன்னா கைதாகி அரண்மனைக்கு கொண்டு போகப்படுறாரு. அப்புறம் அங்க நீங்க பாத்தீங்கன்னா அரண்மனைக்கு கொண்டு போகப்பட்டுதான் அங்க அவருக்கு நடக்குது 6 விசாரணைகள். இந்த 6 விசாரணைகள் முடிச்ச பின்னாடி அவர் என்ன பண்றாங்கன்னா கொல்கதா கொண்டு போய் அவரை சிலுவையில் அறைந்து கொல்றாங்க. இதுதான் நம்ம என்ன பண்றோம்னா இன்னைக்கு நம்ம பொதுவா தெரிஞ்சிருக்கிற விஷயம். இதுல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தனக்கு நடக்க போகிற ஒவ்வொரு காரியங்களையும் முன்கூட்டியே அறிஞ்சிருந்தாருங்க. ஒவ்வொரு நிமிஷமா அவருக்கு என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத முன்கூட்டியே தெளிவா தெரிஞ்சு வச்சிருந்தாரு.
எப்படி பிரதர் அவருக்கு தெரியும்? முன்னாடியே ஒவ்வொரு பகுதிகளிலையும் அவருக்கு என்னென்ன நடக்குங்கிறது எல்லாமே முன்னாடியே தெரிஞ்சு வச்சிருந்தாரா? நம்ம ஃபர்ஸ்ட் காய்பா வீட்டுக்கு போவோம், அண்ணா வீட்டுக்கு போவோம், அடுத்து காய்பா கிட்ட போவோம், அப்புறம் பிலாத்து கிட்ட, ஏரோது கிட்ட, இப்படி எல்லாம் நம்ம போவோம் அப்படிங்கிறதெல்லாம் முன்கூட்டியே அவருக்கு தெளிவா தெரியுமா அப்படின்னா, அன்புக்குரிய சகோதரர்களே, எல்லாமே அவருக்கு தெளிவா தெரியுங்க. எப்படி நம்ம சொல்லலாம்னா, அதுக்கு ஒரே ஒரு உதாரணம் நம்ம சொல்லணும்னா, பேதுருகிட்ட சொல்றாரு, நீங்க என்ன 3 தடவை காட்டி கொடுப்பீங்கன்னு சொல்றாரு. அப்ப பாத்தீங்க, 3 தடவை என்ன மறுதளிப்பீங்கன்னு சொல்றாரு. அப்ப எப்படி இந்த 3 தடவை மறுதளிப்பீங்கிறது முன்கூட்டியே சொன்னாருன்னா, இனி என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறத அவர் ரொம்ப தெளிவா என்ன பண்ணியிருந்தாருன்னா தெரிஞ்சிருந்தாருங்க. அப்ப நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும், எல்லாமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு என்னென்ன நடக்க போகுதுங்கிறது தெளிவா தெரிஞ்சிருந்துச்சு. எல்லாத்தையும் அவருடைய ஆளுகையில, எல்லாத்தையும் அவருடைய கண்ட்ரோல்ல தான் வச்சிருந்தாரு. எந்தெந்த சூழ்நிலையில என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத கூட அவர் தான் முடிவு பண்ணாரு. யாருகிட்ட என்ன பேசணும், யாருகிட்ட என்ன பேசக்கூடாது, தாங்கிட்ட மற்றவங்க என்ன பேசணுங்கிறத கூட அவர் தான் தீர்மானிச்சு வச்சிருந்தாரு. மேல் வீட்டறையில பஸ்காவை ஆசரிக்க சீசர்கள் ஆயத்தம் பண்ணும் போதே தன்னுடைய மரணம் சிலுவையில எத்தனை மணி நேரம் இருக்கணுங்கிறத கூட அவர் என்ன தெரியுங்களா பண்ணியிருந்தாரு, ஏற்கனவே தீர்மானம் பண்ணி வச்சுட்டார். ஆனா ஆரம்பத்தில் நம்ம வேதத்தை வாசிக்கும் போது நீங்க பாத்தீங்கன்னா, என்னமோ யூத ஜனங்களும் அந்த ரோம சேவகர்களும் பிரதான ஆசாரியரும் எல்லாரும் இவரை அலக்கழிச்சு துன்பப்படுத்தி அவங்க விருப்பப்படி செயல்பட்ட மாதிரி தான் நம்ம படிக்கும்போது புரியுங்க ஆரம்ப கட்டத்துல. ஆனா வேதத்தை கவனமா நம்ம வாசிக்க ஆரம்பிச்சோம்னா, எல்லாமே அன்புக்குரிய சகோதரர்களே அவருடைய ஆளுகையில தான் அங்க இருந்துச்சுங்கிறத நம்ம கண்டுபிடிக்க முடியும். விசேஷமா நீங்க பாத்தீங்கன்னா எல்லாமே அவருடைய ஆளுகையில தான் இருந்துச்சுங்கிறதுக்கு ஒரு 2 வசனம் நம்ம பார்க்கலாம். மத்தேயு 26 அதிகாரம் 53 மற்றும் 54. மத்தேயு 26 53 மற்றும் 54. நான் இப்பொழுது என் பிதாவை வேண்டிக் கொண்டால் அவர் 12 லேகியோனுக்கு அதிகமான தூதரை என்னிடத்தில் அனுப்ப மாட்டார் என்று நினைக்கிறாயா? அப்படி செய்வேனே ஆனால் இவ்விதமாய் சம்பவிக்க வேண்டும் என்கிற வேத வாக்கியங்கள் எப்படி நிறைவேறும் என்றார். பாத்தீங்களா, நான் என் பிதாவை வேண்டிக் கொண்டால் அவர் 12 லேகியோனுக்கு அதிகமான தூதரை என்னிடத்தில் அனுப்ப மாட்டார் என்று நினைக்கிறாயா? அப்ப அவரோட கண்ட்ரோல்ல இருக்கு. ஆனா அவர் என்ன பண்றாருன்னா, ஒரு சில காரியங்களை அங்க விட்டு கொடுக்கிறார். நான் இப்படி பண்ணிட்டேன்னா அப்புறம் என் வாழ்க்கையில இதெல்லாம் நடக்கணும்னு இருக்குதே, அதெல்லாம் எப்படி நடக்கும்? அப்ப இது ஒரு உதாரணம். யோவான் 19 அதிகாரம் 10 மற்றும் 11. யோவான் 19 அதிகாரம் 10 மற்றும் 11. அப்பொழுது பிலாத்து, நீ என்னோட பேசுகிறதில்லையா? உன்னை சிலுவையில் அறைய எனக்கு அதிகாரம் உண்டென்றும் உன்னை விடுதலை பண்ண எனக்கு அதிகாரம் உண்டென்றும் உனக்கு தெரியாதா என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, பரத்திலிருந்து உமக்கு கொடுக்கப்படாதிருந்தால் என்மேல் உமக்கு ஒரு அதிகாரமும் இராது. ஆனபடியினாலே என்னை உம்மிடத்தில் ஒப்பு கொடுத்தவனுக்கு அதிக பாவம் உண்டு என்றார். பாருங்க, நல்லா கவனிங்க. பரத்திலிருந்து உமக்கு கொடுக்கப்படாது இருந்தால் என்மேல் உமக்கு ஒரு அதிகாரமும் இராது. அப்ப பாருங்க, இது எல்லாமே என்ன சொல்ல வருதுன்னா, அவருடைய கண்ட்ரோலுக்குள்ளதான் எல்லா காரியங்களும் இருக்கு. பிதா என்ன அவருடைய வாழ்க்கையில நடக்கணும்னு சித்த வைக்கிறாரோ அதுக்கு மட்டும்தான் அவர் என்ன பண்றாருன்னா அங்க அனுமதி கூட கொடுக்கிறார். இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு, அதாவது இதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையில நடக்கிறது எல்லாமே அவருடைய ஆளுகையில தான், அவர் விருப்பப்படி, அவர் நினைத்தபடிதான் அங்க நடக்குதுங்கிறத நம்ம மனசுல வச்சுக்கிட்டு, எல்லாமே அவருக்கு தெரிஞ்சிருந்துச்சு அப்படிங்கிறதையும் கூட நம்ம மைண்ட்ல வச்சுக்கிட்டு, இப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த காரியங்களை நம்ம அங்க பார்க்க போறோம். இப்ப முதலாவது மேல் வீட்டறையில நம்ம ஆரம்பிக்கிறோம். இப்ப சாயங்காலம் 6 மணி ஆயிடுச்சு. 6 மணில இருந்து என்னென்ன காரியங்கள் நடந்திருக்கும் அப்படிங்கும் போது, இந்த 6 மணியில இருந்து இரவு 10 மணி வரைக்கும் மேல் வீட்டறையில தான் இவங்க இருக்கிறாங்க. இப்ப 6 மணில இருந்து 10 மணி வரைக்கும் என்னென்ன காரியங்கள் அங்க நடந்திருக்கும் அப்படிங்கும் போது, இந்த 6 மணில இருந்து 10 மணி வரைக்கும் இருக்கிற காரியங்களை 2 நம்ம பிரிக்கிறோங்க. அப்போ முதலாவது 6 மணில இருந்து 8 மணி வரைக்கும் ஒரு சில காரியங்கள் அங்க நடந்துச்சு. அடுத்து 8 மணியில இருந்து 10 மணி வரைக்கும் ஒரு சில காரியங்கள் அங்க நடக்குது. அப்ப 6 மணில இருந்து 8 மணி வரைக்கும் என்ன நடந்துச்சுன்னா, அங்க ஆடு அடிக்கப்பட்டிருக்கலாம் 6 மணிக்கே. அப்புறம் அதை சுத்தம் செஞ்சு சாப்பிட்றதுக்கெல்லாம் என்ன ஆயிருக்கலாம்னா, இந்த 8 மணி வரைக்கும் அங்க காரியங்கள் நடந்திருக்கலாம். அதான் நம்ம பார்த்தோம், பஸ்காவை ஆயத்தம் பண்ணினார்கள், அவர்கள் பந்தி இருந்தார்கள் அப்படின்னு நம்ம ஏற்கனவே வசனம் பார்த்தீங்களா. இதெல்லாம் 6 மணில இருந்து 8 மணி வரைக்கும் நடந்திருக்கலாம். இதுக்கப்புறம் அவர் என்ன பண்றாருன்னா, சீசர்களுக்கு ஒரு சில ஆலோசனைகள் அங்க கொடுக்கிறார். இப்ப இதெல்லாம் முடிஞ்ச பின்னாடி இப்ப 8 மணில இருந்து 10 மணி வரைக்கும் 2வது பகுதியில தான் என்ன பண்றாருன்னா, இந்த பஸ்காவின் புதிய நியமனம்,
இந்த அப்பத்தை எடுத்து திராட்சை ரசத்தை எடுத்து அவங்க வீட்டுல பங்கிட்டு கொடுத்து அவங்களுடைய அந்த கால்களை கழுவுகிற விஷயங்கள் இது எல்லாமே என்ன பண்றாருன்னா அந்த 8 மணில இருந்து 10 மணி வரைக்கும் இந்த காரியங்கள்லாம் செய்யறாரு. இது மட்டும் தான் செஞ்சாரா பிரதர் அப்படின்னா இது மட்டும் இல்லைங்க, அவங்க கிட்ட ஒரு சில காரியங்கள் கூட பேசுறாரு. என்னென்ன காரியங்கள் அந்த மேல் வீட்டு அறையில சீசர்களுக்கிட்ட அவர் பேசியிருப்பார் அப்படிங்கும்போது யோவான் 13 அதிகாரம் 3வது வசனத்துல இருந்து வசனங்கள் இருக்கு. 3வது வசனம் மட்டும் நம்ம வாசிக்கலாம். யோவான் 13:3. தம்முடைய கையில் பிதா எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தார் என்பதையும் தாம் தேவனிடத்தில் இருந்து வந்ததையும் தேவனிடத்திற்கு போகிறதையும் இயேசு அறிந்து அடுத்த வசனம் கூட வாசிக்கலாம். போஜனத்தை விட்டெழுந்து வஸ்திரங்களை கலற்றி வைத்து ஒரு சீலையை எடுத்து அறையிலே கட்டிக்கொண்டு அப்ப பாத்தீங்கன்னா இதுக்கப்புறம் தான் அந்த கால் கழுவுற வேலைகள்லாம் செஞ்சு முடிச்சுட்டு இங்க ஒரு சில காரியங்கள் சீசர்கள்கிட்ட அவர் பேசுறாரு. பேசி முடிச்ச பின்னாடி என்ன பண்றாரு அப்படின்னா யோவான் 14 அதிகாரம் 30-31. யோவான் 14:30-31. இனி நான் உங்களுடனே அதிகமாய் பேசுவதில்லை. அப்ப இதுவரைக்கும் என்ன பண்ணிருக்கிறாரு, ஒரு சில காரியங்கள் பேசிட்டு இப்ப என்ன சொல்றாருன்னா பாருங்க, இனிமே நான் உங்ககிட்ட தாசி பேச போறதில்ல. இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. நான் பிதாவில் அன்பாய் இருக்கிறேன் என்றும் பிதா எனக்கு கட்டளையிட்டபடியே செய்கிறேன் என்றும் உலகம் அறியும்படிக்கு இப்படி நடக்கும். எழுந்திருங்கள், இவ்விடம் விட்டு போவோம் வாருங்கள் என்றார். எழுந்திருங்கள், இவ்விடம் விட்டு, எவ்விடம் விட்டு, இந்த மேல் வீட்டு அறையை விட்டு நம்ம புறப்படுவோம் வாங்கன்னு சொல்லி இப்ப என்ன பண்றாருன்னா மேல் வீட்டு அறையில இருந்து இப்ப புறப்படுறாங்க. இப்ப இவங்க புறப்படுறதுக்குள்ள நடுவுல ஒரு நிகழ்ச்சி நடக்குது. என்ன நிகழ்ச்சினா, எத்தனை பேர் பஸ்காவை அங்க ஆயத்தம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து மற்றும் 12 சீசர்கள். இதுல தான் உள்ள யார் இருக்கானா யூதாஸ் கூட இருக்கிறாரு. இப்ப யூதாஸ் என்ன தெரியுங்களா பண்றாரு, இதுக்கு நடுவுல மேல் வீட்டறையில் ஆரம்பத்துல இருந்தவர் இதுக்கப்புறம் அவர் புறப்படுறார் அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். யோவான் 13 அதிகாரம் 2வது வசனம் நம்ம வாசிக்கலாம். யோவான் 13:2. சீமோனின் குமாரனாகிய யூதாஸ் காரியோத்து அவரை காட்டிக் கொடுக்கும்படி பிசாசானவன் அவன் இருதயத்தை தூண்டின பின்பு அவர்கள் போஜனம் பண்ணி கொண்டு இருக்கையில் பாருங்க, சீமோனின் குமாரனாகிய யூதாஸ் காரியோத்து அவரை காட்டி கொடுக்கும்படி பிசாசானவன் அவர் இருதயத்தை தூண்டின பின்பு. இப்ப தூண்டுதல் யூதாஸ்குள்ள நடந்துகிட்டு இருக்கு. இப்ப அவங்க எல்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அவர்கள் போஜனம் பண்ணி கொண்டு இருக்கையில் இப்ப இப்படி சாப்பிட்டுட்டு எல்லாம் இருக்கும்போது இப்ப அடுத்த நிகழ்ச்சி நடக்குது பாருங்க. யோவான் 13 அதிகாரம் 26-27. யோவான் 13:26 மற்றும் 27. இயேசு பிரதியுத்தரமாக, நான் இந்த துணிக்கையை தோய்த்து எவனுக்கு கொடுப்பேனோ அவன்தான் என்று சொல்லி துணிக்கையை தோய்த்து சீமோன் குமாரனாகிய யூதாஸ் காரியத்துக்கு கொடுத்தார். இப்ப அந்த துணிக்கையை தோய்த்து யூதாஸ் கிட்ட கொடுக்கிறார். நம்ம ஆரம்பத்துல வசனத்துல பார்த்தோம், இருதயத்தை தூண்டிக்கிட்டு இருக்கிற வேலை நடந்துகிட்டு இருக்கு. யாருக்குள்ள, யூதாஸ்குள்ள. இப்ப என்ன பண்றாருன்னா அந்த ரொட்டி துண்டு அப்பத்தை பிட்டு சீமோன் குமாரனாகிய யூதாஸ் கிட்ட கொடுக்கும் போது இப்ப என்ன தெரியுங்களா நடக்குது, அந்த துணிக்கையை அவன் வாங்கின பின்பு சாத்தான் அவனுக்குள் புகுந்தான். இத வாங்கின உடனே சாத்தான் அங்க யூதாசுக்குள்ள புகுந்ததை பாக்குறோம். தூண்டின காரியம் இப்ப என்ன ஆயிடுச்சு, புகுந்த ஒரு விஷயமா மாறிடுச்சு. அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீ செய்கிறதை சீக்கிரமாய் செய் என்றார். இப்ப என்ன சொல்லிட்டாருன்னா, இனி நீ செய்யறதை சீக்கிரமா செய்யன்ட்டாரு. யோவான் 13:30. அவன் அந்த துணிக்கையை வாங்கின உடனே புறப்பட்டு போனான். அப்பொழுது ராக்காலமாய் இருந்தது. அப்ப நைட் ஆயிடுச்சு. அப்ப யூதாசும் கூட அங்கிருந்து அவங்கள விட்டு அவர் என்ன பண்ணிட்டாருன்னா கிளம்பி போயிட்டாரு அப்படின்னு கூட பாக்குறோம். இப்ப 6 மணியில இருந்து நம்ம எத்தனை மணி வரைக்கும் பார்த்திருக்கிறோம்னா கிட்டத்தட்ட 10 மணி வரைக்கும் நடந்த சம்பவங்களை நம்ம பாக்குறோம். இப்ப என்ன ஆயிடுச்சு, 6 மணிக்கு வந்தாங்க. அங்க பந்தி இருக்கிறாங்க. பந்தி இருந்த முன்னாடி புது நியமத்தை இயேசு கிறிஸ்து சொல்றாரு. அந்த சீசர்களுடைய கால்களை கழுவுற நிகழ்ச்சிகள்லாம் நடக்குது. இடையில யூதாஸ் என்ன பண்ணிட்டாருன்னா அங்கிருந்து புறப்பட்டு போயிட்டாரு. இப்ப இயேசு கிறிஸ்து 11 சீசர்கள் அங்க இருந்துட்டு இருக்கிறாங்க. இப்ப ஏன் மேல் வீட்டுல இருந்து புறப்பட்டாங்க, இதை கூட நம்ம ஒரு கேள்வியா பார்க்கணும். இவங்க அங்கேயே இருந்திருக்கலாம். யூதாஸ் அங்கேயே அவங்கள கூட்டிகிட்டு வந்து பிடிச்சிருக்கலாமே. ஏன் அங்க இருந்து இவங்க கெத்செமனே தோட்டம் போகணும் அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா, யூதாஸ் இப்ப வெளியே போனார் இல்லைங்களா, போயிட்டு அங்க பிரதான ஆசாரியரையெல்லாம் பார்த்து இப்ப இயேசு கிறிஸ்துவ நான் காட்டி கொடுக்குறேன் வாங்க அப்படின்னு சொல்லும் போது இவங்க எங்க வந்திருக்கணும்னா நேரா மேல் வீட்டறைக்கு தான் வரணும். ஆனா இயேசு கிறிஸ்து அங்க கைது செய்யப்படுறத அவர் விரும்பல. அவர் தானே முடிவு பண்ணணும் எங்க கைது செய்யப்படணும்னு. அவர் எங்க முடிவு எடுத்துட்டாருன்னா, என்ன கெத்செமனே தோட்டத்துலதான் கைது செய்யணும்னு அவர் முடிவு பண்ணியிருந்தார். அதனால இப்ப என்ன பண்ணிட்டாருன்னா சீசர்களை கூட்டிக்கிட்டு கெத்செமனே தோட்டம் கிளம்பிட்டாரு. ஏன் இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்துல தான் கைது செய்யப்படணும்னு விரும்பினார் அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி கேட்டோம்னா, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மேல் வீட்டு அறைக்கு வந்தாங்கன்னா வீட்டுக்குள்ளதான் இவங்க 11 பேரும் பிளஸ் இயேசு கிறிஸ்துவும் இருப்பாங்க. அப்ப அந்த வீடை முற்றுகையிட்டு 11 பேரையும் கைது பண்ணிடுவாங்க.
ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவையும் கைது பண்ணிடுவாங்க. அப்ப என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சீசர்கள் அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போக முடியாது. இதே கெத்செமனே தோட்டங்கும் போது இருட்டு வேலை, சுத்திலும் மரங்கள் இருக்கும். இப்ப இயேசு கிறிஸ்துவை கைது செய்யும் போது அவங்க எல்லாம் தப்பிச்சு போறதுக்கு என்னவா இருக்கும்னா, அது ஒரு மிகப்பெரிய காரணமா, அதாவது ஒரு வசதியா அங்க இருக்கும். அதனாலதான் யோவான் 18:9 கூட ஒரு வசனம் சொல்றாரு, நீர் எனக்கு தந்தவர்களில் ஒருவனையும் நான் இழந்து போகவில்லை என்று அவர் சொல்லிய வசனம் நிறைவேறத்தக்கதாக இப்படி நடந்தது. இந்த வசனம் எங்கன்னா, அந்த கெத்செமனே தோட்டத்துல சீசர்கள் எல்லாம் அவரை விட்டுட்டு ஓடிடுவாங்க. அப்ப யாரையும் நான் இழந்து போகல, எல்லாரும் தப்பிச்சு போயிட்டாங்க. இதை செய்யறதுக்காக தான் அவர் என்ன தெரியுங்களா பண்ணாரு, மேல் வீட்டு அறையில இருந்து இப்ப கெத்செமனே நோக்கி என்ன பண்ணிட்டாருன்னா புறப்பட்டு அங்க போறாங்க அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். இப்ப என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா, கெத்செமனே நோக்கி நடந்து போறாங்க. இப்ப மணி 10 மணிக்கு மேல ஆயிடுச்சு. இப்ப நடந்து போய்கிட்டு இருக்கும்போது இப்ப கெத்செமனே போய் இவங்க சேர்ந்து அங்க போய் இவர் ஜெபம் பண்ணி இதெல்லாம் முடிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் தெரியுங்களா ஆச்சு? நைட்டு 12 மணி வரைக்கும் ஆச்சு. இப்ப இந்த 10 மணியில இருந்து நைட்டு 12 மணி வரைக்கும் என்னெல்லாம் நடந்திருக்கும் அப்படிங்கும்போது, இங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மேல் வீட்டறையிலிருந்து கிளம்புறாரு, கெத்செமனே நோக்கி நடந்து போயிட்டே இருக்கிறாரு. அப்ப கெத்செமனே நோக்கி நடைபயணம் எந்தெந்த இடத்தையெல்லாம் கடந்து போனாங்கிறத நம்ம ஏற்கனவே ஒரு பாடத்துல நம்ம சொல்லி இருக்கிறோம். நீங்க ஒரு சமயம் கேட்காத சகோதர சகோதரர்கள் இருந்தீங்கன்னா அந்த சப்ஜெக்டை கூட நீங்க கேட்டுக்கங்க. அப்ப கெத்செமனேல இருந்து இப்ப கிளம்பி போறாங்க. போகும்போதுதான் திராட்சை செடியை பற்றிய உவமையை என்ன பண்றாருன்னா யோவான் 15ஆம் அதிகாரத்துல சொல்றாரு. அடுத்து 16ஆம் அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா எதை பத்தி பேசுறாருன்னா, பரிசுத்த ஆவி, நான் போகாதிருந்தால் தேற்றளவாளன் உங்களிடத்தில் வரார் அப்படின்னு சொல்லி பரிசுத்த ஆவியை சீசர்கள் பெற்றுக்கொள்வாங்க அப்படிங்கிற விஷயத்தை பத்தி அவர் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் பாவத்தை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். இந்த காரியங்களை எல்லாம் என்ன பண்றாருன்னா அவங்க கிட்ட பேசிட்டே போறாரு. பேசிட்டே போகும்போது ஒரு முக்கியமான இடம் வந்துருச்சு. கெத்செமனே தோட்டத்துக்கு முன்னாடியே ஒரு முக்கியமான இடம் வந்துருச்சு. அந்த இடத்துல என்ன தெரியுங்களா பண்றாரு, சீசர்களை எல்லாம் உட்கார வச்சு இயேசு கிறிஸ்து அங்க ஒரு ஜெபம் பண்றார். கெத்செமனே தோட்டத்தில் ஒரு ஜெபம் பண்றாரு. அதுக்கு முன்னாடி சீசர்கள் 11 பேரோட சேர்ந்து என்ன தெரியுங்களா பண்றாரு, ஒரு ஜெபம் பண்றார். என்ன ஜெபம் பண்ணாரு, அதை தான் யோவான் 17ஆம் அதிகாரத்துல அங்க சொல்லியிருக்கு. அப்போ 15ஆம் அதிகாரத்துல திராட்சை செடி ஓமையை சொல்லிட்டு, 16ஆம் அதிகாரத்துல பரிசுத்த ஆவியை குறித்த காரியங்களை சொல்லிட்டு, 17ஆம் அதிகாரத்துல அவங்களை எல்லாம் வச்சு ஒரு பிரேயர் பண்ணிட்டு, இப்ப பிரேயரை முடிச்சுட்டு தான் இப்ப என்ன பண்றாருன்னா கெத்செமனே தோட்டத்துக்குள்ள போறார். இதை தான் யோவான் 18ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். யோவான் 18:1. இயேசு இவைகளை சொன்ன பின்பு, எவைகளை 15ஆம் அதிகாரம், 16ஆம் அதிகாரம், 17ஆம் அதிகாரம் இவைகளை சொன்ன பின்பு தம்முடைய சீசருடனே கூட கெதுரோன் என்னும் ஆற்றுக்கு அப்புறம் போனார். அங்கே ஒரு தோட்டம் இருந்தது, அதிலே அவரும் அவருடைய சீசரும் பிரவேசித்தார்கள். இப்ப தோட்டத்துக்குள்ள பிரவேசிச்சுட்டாங்க. தோட்டத்துக்குள்ள போன உடனே என்ன பிரதர் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, 11 சீசர்கள்ல என்ன தெரியுங்களா பண்றாரு, 6 பேரை தனியா நிறுத்திடுறாரு. நீங்க இங்கேயே இருங்கன்னு சொல்லிட்டு பேதுரு, யோவான், யாக்கோபை மட்டும் தன்னோட கூட்டிக்கிட்டு என்ன தெரியுங்களா பண்றாரு, உள்ளுக்குள்ள போறாரு. தோட்டத்து நடுவுல போயிட்டு, மேக்சிமம் அந்த கெத்செமனே தோட்டத்தினோட நடுவுக்குள்ள போயிருக்கலாம், அவங்கள விட்டு தூரம் போயிட்டார். தூரம் போய் இவங்களையும் என்ன பண்றாருன்னா ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு இவர் கொஞ்சம் தூரம் போய் என்ன பண்றாருன்னா அங்க ஜெபம் பண்றாரு. நீங்களும் என் கூட விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கன்னு அந்த 3 பேருக்கு சொல்லிட்டு இவர் ஜெபம் பண்ணிட்டு வந்து பாக்குறாரு. 3 பேரும் நமக்கு தெரியும் தூங்கிட்டு இருக்கிறாங்க. ஏங்க 1 மணி நேரம் என் கூட விழிச்சிருக்க கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு இவர் 3 தடவை அங்க ஜெபம் பண்ணிட்டு வராரு. அப்புறம் நீங்க எந்திரிங்க நம்ம போகலாங்கும் போதுதான் இப்ப யூதாஸ் காரியோத்து இயேசு கிறிஸ்து கிட்ட அங்க வர்றாரு. இப்ப மணி எத்தனைன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நைட்டு 12 மணி. இப்ப 12 மணிக்கு யூதாஸ் வர்றாரு, முத்தம் கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்து அங்க கைது செய்யப்படுகிறார். அப்ப அன்புக்குரிய சகோதரர்களே, இதுவரைக்கும் பார்த்த காரியத்தை மறுபடியும் நம்ம யோசிக்கலாம். மேல் வீட்டு அறையில 6 மணிக்கு கூடுறாங்க. 8 மணி வரைக்கும் பழைய பஸ்கா நியமனத்தை அங்க பாக்குறாங்க. அடுத்து 9ல இருந்து 10 வரைக்கும் புதிய பஸ்காவின் நியமனத்தை அங்க கை கொள்றாங்க. அடுத்து 10 மணில இருந்து 12 மணி வரைக்கும் மேல் வீட்டு அறையில இருந்து கெத்செமனே தோட்டம் நடந்து வராங்க. அங்க வர்ற வழியில ஒரு சில உவமைகள் சொல்றாரு. அப்புறம் ஜெபம் பண்றாங்க. 12 மணிக்கு கெத்செமனே தோட்டத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கைது செய்யப்படுகிறார். சரிங்களா? இப்ப யூதாஸ் அங்க முத்தம் கொடுத்து காட்டி கொடுத்துட்டாரு. இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா ரோம சேவகர்கள், பிரதான ஆசாரியர்கள் இவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா அவங்க என்ன பண்றாங்கன்னா இயேசு கிறிஸ்து அங்க கைது பண்ணி இப்ப என்ன பண்ணாங்க, கைது பண்ண உடனே எங்க கொண்டு போனாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது முதலாவது அவரை பிரதான ஆசாரியனாகிய அண்ணா கிட்ட அழைச்சிட்டு போறாங்க. இதை யோவான் 18ஆம் அதிகாரம் 12ல இருந்து 24 வரைக்கும் முழுசா இருக்கு. நம்ம இப்போ ஒரு சில வசனங்கள் மட்டும் நம்ம பார்க்கலாம். யோவான் 18ஆம் அதிகாரம் 13வது வசனம்.
முதலாவது அவரை அண்ணா என்பவனிடத்திற்கு கொண்டு போனார்கள். அவன் அந்த வருஷத்து பிரதான ஆசாரியன் ஆகிய காய்பாவுக்கு மாமனாய் இருந்தான். அப்ப அன்புக்குரிய சகோதரர்களே, இங்க 2 பேர் நம்ம பார்க்கிறோம் இந்த வசனத்துல. முதலாவது அவரை அண்ணா என்பவன் இடத்துக்கு கொண்டு போனார்கள். அவன் அந்த வருஷத்து பிரதான ஆசாரியனான காய்பாவுக்கு மாமனாய் இருந்தான் அப்படின்னு இருக்கு. இன்னொரு பகுதியில நம்ம பார்த்தோம்னா, அன்னைக்கு அந்த இஸ்ரேல் தேசத்துல பாத்தீங்கன்னா 2 பிரதான ஆசாரியர்கள் இருந்ததா லூக்கா அங்க பதிவு பண்றாரு. லூக்கா 3 அதிகாரம் 2வது வசனம். லூக்கா 3:2. அண்ணாவும் காய்பாவும் பிரதான ஆசாரியராயும் இருந்த காலத்தில் வனாந்திரத்திலே சகரியாவின் குமாரனாகிய யோவானுக்கு தேவனுடைய வார்த்தை உண்டாயிற்று. அப்ப அன்புக்குரிய சகோதரர்களே, அன்னைக்கு காய்பாவும் அண்ணாவும் காய்பாவும் தான் பிரதான ஆசாரியரா இருந்தாங்க. இயேசு கிறிஸ்து இந்த கைது செய்யப்படுகிற நாட்கள்ல யார் பிரதான ஆசாரியரா இருந்தா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, காய்பா தான் அவர் பிரதான ஆசாரியரா இருந்திருக்கிறாரு. ஆனா அண்ணா யாருன்னா ஒரு மூத்தவர், அடுத்து இந்த காய்பாவுடைய மாமா. அதனால என்ன பண்றாங்கன்னா, மரியாதை நிமித்தம் முதலாவது அண்ணா கிட்ட என்ன பண்றாங்கன்னா இயேசு கிறிஸ்துவ அங்க கொண்டு போறாங்க. இன்னைக்கு பாடம் என்னது? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சந்தித்த 6 விசாரணைகள். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, முதல் விசாரணைக்கு நம்ம உள்ள போறோம். முதல் விசாரணை இப்ப இயேசு கிறிஸ்துவுக்கு நடக்குது. எங்க நடக்குதுன்னா, அண்ணாவினுடைய இல்லத்துல நடக்குது. அந்த அண்ணா இருக்கிற, இப்ப நீங்க எல்லாம் என்ன யோசிச்சிடணும், கெத்செமனே தோட்டத்துல இருந்து இயேசு கிறிஸ்து கைது செய்யப்பட்டு கூட்டிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. நம்மளும் அவங்க கூட போறோம். நேர இப்ப எங்க போறாங்கன்னா, அண்ணாவினுடைய இல்லத்துக்கு போறாங்க. ஒரு சமயம் அரண்மனைன்னு கூட நம்ம வச்சுக்கலாம். இப்ப அண்ணா இருக்கிற அந்த அரண்மனைக்கு போறாங்க. இப்ப 12 மணில இருந்து 12:30 மணி கிட்டத்தட்ட ஆயிடுச்சு. இப்ப இயேசு கிறிஸ்து கிட்ட கொண்டு போய் அந்த அண்ணா முன்னாடி நிறுத்திட்டாங்க. இப்ப அண்ணா இயேசு கிறிஸ்துவ பார்த்த உடனே அந்த பிரதான ஆசாரியன் அண்ணா அவர் என்ன பண்ணினார் அப்படிங்கறத யோவான் 18 அதிகாரம் 19வது வசனத்துல பாக்குறோம். யோவான் 18:19. பிரதான ஆசாரியன் இயேசுவினிடத்தில் அவருடைய சீசரை குறித்தும் போதகத்தை குறித்தும் விசாரித்தான். இப்ப இந்த அண்ணா இயேசு கிறிஸ்துட்ட என்ன விசாரிச்சார்? என்ன விசாரணை நடந்துச்சுன்னா, 2 விசாரணை தாங்க. 2 காரியம் தான் கேட்கிறாரு. இயேசு கிட்ட என்ன கேட்கிறாருன்னா, உன்னோட சீசர்கள் யாரு, அவங்கள குறிச்ச விவரத்தை கொடு. அடுத்து நீ என்ன அப்படி போதகம் பண்ணின, இந்த 2 விஷயத்தை தான் அவர்கிட்ட கேட்கிறாரு. இதுல நல்லா கவனிச்சிங்கன்னா, சீசர்களை பத்தி இயேசு கிறிஸ்து அங்க பேசவே இல்லைங்க. அவர் உடனே எங்க போயிடுறாரு தெரியுங்களா? தன்னுடைய போதகத்தை குறித்து மட்டும்தான் பேசுறாரு. தான் என்ன போதிச்சேன் அப்படிங்கறத இப்ப என்ன பண்றாருன்னா, அங்க அண்ணா கிட்ட சொல்றார். என்ன சொன்னாரு? யோவான் 18 அதிகாரம் 20-21 வசனம். யோவான் 18:20 மற்றும் 21. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, இப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இப்ப அண்ணா கிட்ட என்ன சொல்றாருன்னா, பிரதியுத்தரமாக, நான் வெளியரங்கமாய் உலகத்துடனே பேசினேன். ஜெப ஆலயங்களிலேயும் யூதர்கள் எல்லாரும் கூடி வருகிற தேவாலயத்திலையும் எப்பொழுதும் உபதேசித்தேன். அந்தரங்கத்திலே நான் ஒன்றும் பேசவில்லை. நீர் என்னிடத்தில் விசாரிக்க வேண்டியதென்ன? நான் சொன்னவைகளை கேட்டவர்களிடத்தில் விசாரியும், நான் பேசினவைகளை அவர்கள் அறிந்திருக்கிறார்களே என்றார். அன்புக்குரிய சகோதரர்களே, நல்லா கவனிங்க. இப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ பதில் சொல்லணும். முதல் விசாரணை உன்னோட போதகம், உன்னுடைய சீசர்கள். இப்ப சீசர்களை பத்தி இயேசு கிறிஸ்து அங்க எதுவுமே சொல்லல. உன்னுடைய போதகம் என்னங்கிறதுக்கு மட்டும் பதில் சொல்றாரு. என்ன என்னுடைய போதகம்னா, இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் வெளியரங்கமாய் உலகத்துடனே பேசினேன். நான் என்ன பேசினேங்கிறத வெளியரங்கமா தான் நான் பேசியிருக்கேன். நான் எங்கெங்க பேசினேன்? ஜெபாலயத்துல பேசினேன். யூதர்கள் எல்லாரும் கூடி வருகிற தேவாலயத்துல எப்பவுமே பேசிக்கிட்டு இருந்தேன். அந்த ரங்கத்தில் நான் ஒன்னும் பேசவில்லை. ரகசியமா நான் எந்த உபதேசமும் யாருக்கும் பண்ணல. நீ என்னிடத்தில் கேட்க வேண்டியது என்ன? நீ என்னிடத்துல எதுக்குப்பா விசாரிக்கிற? நான் சொன்னவைகளை கேட்டவர்களிடத்தில் விசாரியும். நான் பேசினவைகளை அவர்கள் அறிந்திருக்கிறார்களே. யூத ஜனங்கள் சுத்திலும் இருக்காங்கல்ல, நான் என்ன பேசினேங்கிறத அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கங்க. ஏன் என்கிட்டயே கேட்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? ஏன்னா நீங்க என்னுடைய உபதேசம் ஏதோ ரகசியமா நான் யாரோ ஒரு 2 பேர்கிட்ட பேசியிருந்தேன்னா என்ன ரகசியம் பேசுனேன்னு கேட்கலாம். நான் பொதுவா எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி தான் பேசியிருக்கேன். இதுல ரகசியமே எதுவும் இல்லையே. நான் யார்கிட்ட பேசணும்னா அவங்க கிட்ட கேட்டுக்கலாமே. நியாயமான பதில் தான். ஆனா இந்த பதில் யாருக்கு கோபத்தை உண்டாக்குச்சு தெரியுங்களா? அந்த பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரர் இருப்பார் இல்லைங்களா, அவருக்கு இது கோபத்தை உண்டாக்குது. ஏன்னா வந்திருக்கிறது குற்றவாளி, அங்க நிற்கிறவர் ஜட்ஜி, நீதிபதி. ஒரு நீதிபதி கிட்ட ஒரு குற்றவாளி இப்படியா பேசுறது அப்படிங்கிற அளவுக்கு கோபம். ஏன்னா அன்னைக்கு பிரதான ஆசாரியர்களை அவங்க தேவனுக்கு அடுத்த ஒரு பிரதிநிதி, அதாவது தேவனுக்கு அடுத்த லிஸ்ட்ல வச்சிருந்தாங்க. அதனால இப்ப அந்த வேலைக்காரனுக்கு கோபம் வந்துருச்சு. இப்போ உடனே அந்த வேலைக்காரன் என்ன தெரியுங்களா பண்றாரு? யோவான் 18 அதிகாரம் 22-23. இப்படி அவர் சொன்ன பொழுது
சமீபத்தில் நின்ற சேவகரில் ஒருவன், பிரதான ஆசாரியனுக்கு இப்படியா உத்தரவு சொல்லுகிறது என்று இயேசுவை ஒரு அறை அறைந்தான். பாருங்க, அந்த சேவகனுக்கு அங்க கோபம் வந்துருச்சு. பிரதான ஆசிரியர்கிட்ட கேள்வி கேட்டா இப்படி, ஆனா நியாயமான பதில் தான் சொன்னாரு. ஆனா இப்படியா பதில் சொல்றதுன்னு பலார்னு ஒரு அறை. இயேசு கிறிஸ்துக்கு தான் முதல் உபத்திரவம் இயேசு கிறிஸ்து அங்க ஆரம்பிக்குது. இதுக்கப்புறம் தான் கடுமையான உபத்திரவங்கள்லாம் வருது. முதல் உபத்திரவம் கன்னத்தில் அங்க அறையப்படுறாரு. இப்ப அரைஞ்ச உடனே இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, யோவான் 18 அடுத்த வசனம் வாசிங்க. 23. இயேசு அவனை நோக்கி, நான் தகாத விதமாய் பேசினதுண்டானால் தகாததை ஒப்புவி, நான் தகுதியாய் பேசினேனே ஆகில் என்னை ஏன் அடிக்கிறாய் என்றார். எதுக்கு என்ன அடிக்கிற? பாருங்க, நியாயமா கேட்கிறார். எதுக்கு என்ன அடிக்கிற? நான் கேட்டதுக்கு பதில் சொல்லியிருக்கிறேன். தகாத விதமா ஏதாவது பதில் சொல்லியிருந்தா என்ன அடிக்கிறதுல நியாயம் இருக்கு. நான் சரியான காரியம் தானே சொல்லியிருக்கிறேன். எதுக்கு என்ன அடிக்கிற அப்படின்னு கேட்ட உடனே இப்ப அண்ணாவுக்கு அந்த இடத்துல என்ன பண்றதுன்னே புரியல. இயேசு கிறிஸ்து கிட்ட கேட்ட கேள்விக்கு அவர் சரியான பதில் சொல்லிட்டாரு. இல்ல, அவர் மறைச்சு பேசியிருந்தா கூட இவர் தப்பா பேசுறாரு, அப்படி பேசுறான். இவர் சாட்சியே யார சொல்லிட்டாருன்னா, சுத்தி இருந்த ஜனங்களையே சாட்சியா சொல்லிட்டாரு. சரிங்களா? என்கிட்ட கேட்கறதுக்கு என்ன இருக்கு? நான் பேசுனது இவங்க மத்தியில தானே பேசுனேன், இவங்களையே கேட்டுக்கங்கன்னு சொன்ன உடனே இப்ப அண்ணாவால அங்க எதுவுமே பதில் சொல்ல முடியல. இப்ப நல்லா கவனிங்க. ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இப்ப இயேசு கிறிஸ்து கிட்ட குற்றம் கண்டுபிடிக்க முயற்சி செய்யறாங்க. ஆனா அவர்கிட்ட குற்றம் இல்லை. இன்னைக்கு உலகத்துல நீங்க பாத்தீங்கன்னா நிறைய குற்றவாளிகள் இருக்காங்க, குற்றம் செஞ்சிருப்பாங்க. சரிங்களா? அவர் குற்றவாளி யாருங்கிறதும் நல்லா தெரியும் நமக்கு. அவர் செஞ்ச குற்றம் என்னங்கிறதும் நல்லா தெரியும். ஒரு சமயம் குற்றம் என்னங்கிறது தெரியும், குற்றவாளி கிடைக்க மாட்டாரு, அவரை தேடி அலைஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. வலை வீசி தேடுகிறார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பேப்பர்ல எல்லாம் பார்ப்போம். ஆனா இங்க என்ன தெரியுங்களா ஒரு சுவாரஸ்யமான விஷயம்? குற்றவாளி கிடைச்சிட்டாருங்க, ஆனா குற்றம் கிடைக்கல. குற்றவாளி கிடைச்சிட்டாரு. அவர் செஞ்ச குற்றம் இங்க என்ன ஆகலைன்னா நிரூபிக்கப்படல. குற்றம் என்னன்னே இவங்களுக்கு தெரியல. இதுதான் இதுல ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம். இது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கே நல்லா தெரிஞ்சிருக்குது. அதனாலதான் அவரே கேட்கிறாரு, என்ன தப்பு பேசியிருக்கேன் சொல்லுங்க அப்படிங்கிறாரு. இப்ப அங்க என்ன ஆக முடியலன்னா, பிரதான ஆசாரியன் அண்ணாவால அவரை குற்றம் சாட்ட முடியல, அவருக்கு விளக்கம் சொல்ல முடியல, அவரை தன்னால கையாள முடியல. அதனால என்ன பண்ணிட்டாருன்னா, என்னால ஒண்ணும் முடியல, நீங்க என்ன பண்ணுங்க, காய்பா கிட்ட கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. யோவான் 18 24 வசனம். யோவான் 18:24. பின்பு அண்ணா என்பவன் பிரதான ஆசாரியன் ஆகிய காய்பாவினிடத்திற்கு அவரை கட்டுண்டவராக அனுப்பினார். அப்படியே எங்க, அதாவது கெத்செமனே தோட்டத்துல கட்டி கூட்டிட்டு வந்தாங்க இல்லைங்களா, அப்படியே என்ன பண்ணார்னா இந்த அண்ணா காய்பா கிட்ட என்ன பண்ணிட்டார்னா அவரை அங்க அனுப்பிச்சு வச்சுட்டார். அன்புக்குரிய சகோதரர்களே, இதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு நடந்த முதலாம் விசாரணை. அண்ணாவினுடைய இல்லத்துல அங்க நடந்த விசாரணை அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த முதலாம் விசாரணையில இயேசு கிறிஸ்து கிட்ட கேட்ட கேள்வி என்னன்னா, அவரை குறிச்சும் சீசரை குறிச்சும், அதாவது அவருடைய உபதேசத்தை குறிச்சும் சீசர்களை குறிச்சும் கேட்கப்படுது. ஆனா சீசர்களை பத்தி இயேசு கிறிஸ்து இங்க எதுவுமே சொல்லல. அவர் உபதேசம் என்னங்கிறதையும் கூட எல்லாருக்கும் தெரியதான் பேசினேன், அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கங்கன்னு சொன்னதுனால இங்க இந்த பிரதான ஆசாரியன் அண்ணாவால இயேசு கிறிஸ்து எதுவுமே செய்ய முடியாம இப்ப என்ன பண்ணிட்டார்னா காய்பா கிட்ட அனுப்பிச்சு வச்சுட்டார். அப்ப இதுல நமக்கு என்ன பாடம் அப்படின்னா, இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையிலும் இதே போல நடக்குங்க. நம்ம தவறே செஞ்சிருக்க மாட்டோம், நம்ம குற்றவாளியாவே இருக்க மாட்டோம். ஆனா குற்றங்கள் பாத்தீங்கன்னா நிறைய அங்க சுமத்தி வச்சிருப்பாங்க. சரிங்களா? அப்ப அன்புக்குரிய சகோதரர், இது போன்ற நேரங்களை நம்ம என்ன பண்ணணும்னா அமைதியா அதை ஏற்றுக்கொள்ளணும். அதைத்தான் வேதம் சொல்லுது. மத்தேயு 5:11 வசனம். மத்தேயு 5:11. என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். என் நிமித்தம், கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களை நிந்திச்சே துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய், நம்ம குற்றமே செஞ்சிருக்க மாட்டோம், ஆனா பொய் குற்றம் சாட்டுவார்கள். ஆனால் நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும், நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அப்ப இதான் நம்ம முதல் காரியமா நம்ம பாக்குறோம். இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா, இப்ப அண்ணா கிட்ட இருந்து இயேசு கிறிஸ்துவ கூட்டிட்டு போறாங்க. இப்ப டைம் கிட்டத்தட்ட 1 மணி ஆயிடுச்சு. இப்போ 1 மணியில இருந்து 2 மணி வரைக்கும் என்ன காரியங்கள் நடந்துச்சுங்கிறத இப்ப நம்ம பார்க்க போறோம். இப்ப காய்பா கிட்ட கூட்டிட்டு போயிட்டாங்க. காய்பாவினுடைய அரண்மனை. இப்ப அரண்மனைக்கு தான் கூட்டிட்டு போனாங்க. ஆனா என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா, காய்பாவினுடைய அந்த அரண்மனைக்கு யாரெல்லாம் வந்துட்டாங்க தெரியுங்களா? ஆலோசனை சங்கம், அதாவது நீதிமன்றத்துல யாரெல்லாம் இருப்பா, வக்கீல், அவங்க எல்லாம் இருப்பாங்க இல்லைங்களா, அது மாதிரி ஆலோசனை சங்கத்துக்கு ஒரு 70 பேர் இருப்பாங்க. இந்த 70 பேர் என்ன தெரியுங்களா, அந்த 70 பேர் யாரு அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா, பரிசேயர், சதுசேயர், இந்த வேத பாரகர், இவங்க எல்லாம் சேர்ந்ததுதான் அந்த ஆலோசனை சங்கம். இவங்க எல்லாருமே எங்க கிளம்பி வந்துட்டாங்கன்னா, காய்பாவினுடைய வீட்டுக்கே வந்துட்டாங்க.
இப்ப நீதிமன்றம் எங்க தெரியுங்களா? ஆலோசனை சங்கத்துலதான் அதெல்லாம் கூடணும். இவங்க இப்ப காய்பாவினுடைய வீட்டுக்கே அங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா வந்துட்டாங்க. இது சட்டத்துக்கு விரோதமான ஒரு விசாரணை, இப்படி செய்யவே கூடாதுங்க. ஆனா என்ன பண்ணிட்டாங்கன்னா ஆலோசனை சங்கம் இப்ப வீட்டுக்கே, காய்பாவினுடைய வீட்டுக்கே வந்தாச்சு. சரிங்களா? இது ஏன் இந்த ஆலோசனை சங்கம் எப்போ கூடணும்னு நீங்க பாத்தீங்கன்னா, அது காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் தாங்க ஆலோசனை சங்கம் நடக்கணும். ஒரு சமயம் ஒரு குற்றவாளியை நைட்டு பிடிச்சிட்டாங்கன்னா காலையில விடிஞ்சு விசாரணை சங்கம், அந்த ஆலோசனை சங்கம் திறக்கிற வரைக்கும் அவங்கள காவல்ல தான் வச்சிருக்கணும். ஆனா இங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு பாத்தீங்கன்னா சட்டத்தை மீறி, சட்டத்துக்கு விரோதமா என்ன பண்றாங்கன்னா ஆலோசனை சங்கம் அந்த இரவுல அங்க கூடுது அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். மார்க் 14ஆம் அதிகாரம் 53வது வசனம். மார்க் 14:53. இயேசுவை அவர்கள் பிரதான ஆசாரியனிடத்திற்கு கொண்டு போனார்கள். அங்கே ஆசாரியர், மூப்பர், வேதபாரர்கள் எல்லாரும் கூடி வந்திருந்தார்கள். ஏற்கனவே அது ரெடியா அசம்பிள் ஆயிட்டாங்க, எல்லாரும் வந்து சேர்ந்துட்டாங்க. இப்ப இயேசு கிறிஸ்து கிட்ட ஒரு சில கேள்விகள் அங்க கேட்கப்படுது. அதுக்கு இயேசு கிறிஸ்து என்ன தெரியுங்களா பண்ணல? பதிலே அங்க சொல்லாம அமைதியா இருக்கிறாரு. மார்க் 14:55 வாசிக்கலாம். அப்பொழுது பிரதான ஆசாரியரும் ஆலோசனை சங்கத்தார் அனைவரும் இயேசுவை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாக சாட்சி தேடினார்கள், அகப்படவில்லை. இப்ப இயேசு கிறிஸ்துவ கொலை செய்யணும், அவருக்கு விரோதமா என்ன பண்றாங்கன்னா சாட்சி தேடுறாங்க. சாட்சி தேடி தேடி பாக்குறாங்க இயேசு கிறிஸ்துவுக்கு. அதை நம்ம ஏற்கனவே சொன்னோமே, குற்றவாளி கிடைச்சிட்டாரு, ஆனா குற்றம் என்ன ஆகல, அங்க கிடைக்கல, குற்றமே இல்ல. இப்ப என்ன பண்றாங்கன்னா 56 வாசிக்கலாம். அநேகர் அவருக்கு விரோதமாக பொய் சாட்சி சொல்லியும் அந்த சாட்சிகள் ஒவ்வவில்லை. இப்ப என்ன பண்றாங்கன்னா ஆளுங்களை விலை பேசுறாங்க. நீ வந்து சாட்சி சொல்லு, நீ வந்து சாட்சி சொல்லுனா உண்மையான சாட்சியா இருந்தா அதுக்கு கரெக்டான சாட்சிகள் இருப்பாங்க. இப்ப எல்லாமே பொய் சாட்சி தேடுறாங்க. அநேகர் அவருக்கு விரோதமாய் பொய் சாட்சி சொல்லியும் அந்த சாட்சிகள் ஒவ்வவில்லை. இது இன்னொரு மொழிபெயர்ப்புல நீங்க பாத்தீங்கன்னா ஒன்றுக்கொன்று முரணாக இருந்தது. ஒரு சாட்சி வந்து ஒண்ணு சொல்லுது, இன்னொரு சாட்சி வந்து அதே மாதிரி சொன்னா தானே அது சரியா இருக்கும். இவங்க வந்து வேற மாதிரி மாத்தி சொல்றாங்க. அதனால இவங்களால என்னமே பண்ண முடியல. இப்ப 57ல இருந்து 61 வரைக்கும் வாசிக்கலாம். மார்க் 14:57 முதல். அப்பொழுது சிலர் எழுந்து, கைவேலையாகிய இந்த தேவாலயத்தை நான் இடித்து போட்டு கைவேலை அல்லாத வேறொன்றையும் 3 நாளைக்குள்ளே கட்டுவேன் என்று இவன் சொன்னதை நாங்கள் கேட்டோம் என்று அவருக்கு விரோதமாக பொய் சாட்சி சொன்னார்கள். இப்ப என்னன்னா இந்த தேவாலயத்தை இடிச்சு போட்டு 3 நாள்ல கட்டிருவேன்னு சொன்னாருங்க. நம்புற மாதிரியா இருக்குது? அப்படி சொல்லியும் அவர்கள் சாட்சி ஒவ்வாமல் போயிற்று. அப்படி சொன்னா அது எப்படி முரணா இருக்கும் இல்லைங்களா? ஏன்னா அது நிரூபிக்க முடியாத ஒரு விஷயம். அப்பொழுது பிரதான ஆசாரியன் எழுந்து நடுவே நின்று இயேசுவை நோக்கி, இவர்கள் உனக்கு விரோதமாய் சொல்லுகிறதை குறித்து நீ ஒன்றும் சொல்லுகிறதில்லையா என்று கேட்டான். என்னப்பா இந்த மாதிரி எல்லாம் உன்னை பத்தி விரோதமா சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க, நீ ஒண்ணு இதுக்கு பதில் சொல்றது இல்லையா அப்படின்னு கேக்குறாங்க. அவரோ ஒரு உத்தரவும் சொல்லாமல் பேசாதிருந்தார். இப்ப பாத்தீங்கன்னா இப்படி எல்லாம் கேள்வி கேட்கிறாங்க. இயேசு கிறிஸ்து அமைதியா இருக்கிறார். இதான் காய்பா வீட்டுல நடந்த விசாரணை. இவ்வளவு அவசரமா ஏன் நைட்டோட நைட் அங்க கோர்ட்டு கூடுச்சு அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா, இவங்க அடுத்த நாள் தான் பொதுவா இவங்க வந்து இஸ்ரேல் ஜனங்கள், அந்த யூத ஜனங்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, பஸ்கா நியமனத்தை 15ஆம் தேதி தான் இவங்க வந்து ஆசரிக்கிறவங்களா இருந்தாங்க. நைட்டு 14ஆம் தேதி நைட் அவங்க ஆசரிக்கலைங்க. அதனால பஸ்கா நாளைக்கு ஆசரிக்கப்படணும். அதனால இவங்க என்ன பண்றாங்கன்னா, அநேக ஜனங்கள் பாத்தீங்கன்னா அந்த பஸ்காவுக்காக பல இடங்கள்ல இருந்து கூடி வந்திருக்கிறாங்க. ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் இயேசு கிறிஸ்துவ கழுத மேல ஏத்தி ராஜான்னு சொல்லி என்ன பண்ணிருக்காங்க, கொண்டாடி இருக்கிறாங்க. இப்ப இவரை வந்து ஒரு குற்றவாளின்னு பகல்ல தீர்ப்பு செஞ்சா தேசத்துல மிகப்பெரிய குழப்பம் வரும். அதனால இவங்க என்ன யோசிச்சாங்கன்னா, காலையில 6 மணிக்கு முன்னாடியே, இப்ப இன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த பெரும் தலைவர்களை எல்லாம் என்ன தெரியுங்களா பண்ணுவாங்க, நைட்டு நேரத்துல தான் போய் கைது பண்ணுவாங்க. ஏன்னா அப்பதான் நாட்டுல குழப்பம் வராதுன்னு. இது பாருங்க, அன்னைக்கே இது நடந்திருக்குது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ என்ன பண்ணிருக்காங்கன்னா, இதனாலதான் நைட்டோட நைட்டா ஆலோசனை சங்கத்துக்கே இல்லாம காய்பாவுடைய அரண்மனையில வச்சே விசாரிச்சு இவருக்கு தீர்ப்பு செஞ்சிடணும்னு முடிவு பண்றாங்க. காலையில 6 மணிக்கு முன்னாடி எல்லாமே இவங்க முடிச்சிடணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. இங்க சாட்சி தேடுறாங்க, சாட்சி அகப்படல. அப்படியே சாட்சி கிடைச்சாலும் சாட்சி ஒத்து போகல, ஆளுக்கு ஆளு மாறி மாறி சொல்றாங்க, ஒண்ணு போல சொல்லல. இப்ப சாட்சி ஒவ்வாம சரியா ஆகாம ஒருத்தரை குற்றவாளியா தீர்க்க முடியாது. குற்றம் சாட்டுறதுக்கு ஒரு சாட்சி பத்தாதுங்க, 2 சாட்சி, அதுவும் ஒரே மாதிரி இருக்கணுங்க. இப்ப நேரம் ஆயிட்டே இருக்குது. இவங்களால என்ன பண்ண முடியலன்னா பல முயற்சி செய்யறாங்க, ஒண்ணுமே முடியல. இப்ப ஆண்டவராய் இயேசு நல்லா கவனிச்சிட்டு இருக்கிறாரு. என்னப்பா குற்றம் சாட்ட பாக்குறீங்க, ஒண்ணுமே முடியலையா அப்படின்னு அவரே அங்க அப்படியே யோசிச்சு பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. இப்ப பாத்தீங்கன்னா ரொம்ப அமைதியா இருக்கிறார், எதுவுமே அங்க பேசல அப்படின்னு நம்ம பாக்குறோம். அவங்க சொல்ல இதுல கூட நமக்கு மிகப்பெரிய ஒரு பாடம் இருக்கு. நம்மளும் கூட ஒரு சில நேரங்கள்ல எல்லாத்துக்கும்
பதில் சொல்லிக்கிட்டு இருக்கணுங்கிற அவசியமே கிடையாதுங்க. ஒரு சில நேரங்கள் அமைதியா இருக்கிறது தான் ஒரு அருமையான பதிலா இருக்குங்க. நம்ம பதறி போய் ஒரு சில நேரங்களில் பேசிடுவோம், அது அநேக விளைவுகளை கொண்டு வந்துடும். ஒரு சில நேரங்கள்ல பதிலே எது தெரியுங்களா, அமைதியா இருக்கிறது தான் அருமையான பதிலா இருக்கும். ஒரு பாட்டு கூட இருக்கு, மொழிகளிலே சிறந்த மொழி மௌன மொழி. அதான் இயேசு கிறிஸ்து பேசின அந்த மௌன மொழின்னு சொல்லி ஒரு பாடல் கூட இருக்கிறத நம்ம எல்லாரும் கேட்டிருப்போம். அப்ப பாத்தீங்கன்னா இங்க நம்மளுடைய வாழ்க்கையிலையும் கூட இது போல நம்மளுடைய அமைதியை சீர்குலைக்கிற, நம்மளை தூண்டி நம்மளை பேச வைக்கிறதுக்கு நிறைய காரியங்கள் இந்த பூமியில வரலாம். அது போன்ற நேரங்கள்ல நாம் அமைதியா இருக்கிறது ரொம்ப மிகப்பெரிய, அது ஒரு வல்லமை படைத்த ஒரு செயலா அங்க இருக்கும். இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, இயேசு கிறிஸ்து அமைதியா இருக்கிறார், இவங்க ட்ரை பண்ணி பார்த்து முடியல. இப்ப அந்த பிரதான ஆசிரியர் என்ன தெரியுங்களா பண்றாரு, மார்க் 14 மார்க் 14:61. அவரோ ஒரு உத்தரவும் சொல்லாமல் பேசாதிருந்தார். மறுபடியும் பிரதான ஆசிரியன் அவரை நோக்கி, நீ சோதரிக்கப்பட்ட தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துதானா என்று கேட்டார். இப்ப பிரதான ஆசாரியனே என்ன பண்ணிட்டாருன்னா, நீ ஸ்தோத்தரிக்கப்பட்ட தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து தானா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டார். சரிங்களா, இந்த கேள்விக்கு தாங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காத்துட்டே இருந்தார். சரிங்களா, இது வரைக்கும் அவர் மேல பல குற்றச்சாட்டுகள் சொன்னாங்க, ஆனா அவர் பதிலே சொல்லணும், அதெல்லாம் செய்யலைங்க எஜமா, இப்படியெல்லாம் அவர் எதுவுமே பேசல, ஏன்னா அதெல்லாம் பொய். ஆனா இப்ப அந்த பிரதான ஆசாரியனே ஒரு உண்மையை கேட்கிறாரு, நீங்க ஸ்தோத்தரிக்கப்பட்ட பிதாவாகிய தேவனுடைய மெய்யான அந்த ஒரே குமாரன் தானா அப்படின்னு கேட்டா, இதுக்கு இயேசு கிறிஸ்து அமைதியா இருந்தாருன்னு வைங்க, அது தப்பா போயிடும். ஏன்னா இதுதான் சத்தியம், இதுக்கு இவர் அமைதியா இருக்கவே கூடாது. அதனால இப்பதான் இயேசு கிறிஸ்து அங்க வாயை திறக்கிறாரு. பாருங்க, அங்க அண்ணா கிட்ட உபதேசத்தை பத்தி கேட்கும் போது மற்றவங்க கிட்ட கேளுன்னு சொன்னாரு. இப்ப இந்த காய்பாய் இதை கேட்ட உடனே மார்க் 14:62. அதற்கு இயேசு, நான் அவர்தான், மனுஷகுமாரன் சர்வ வல்லவரின் வலது பாரசத்தில் வீற்றிருப்பதையும் வானத்தின் மேகங்கள் மேல் வருவதையும் நீங்கள் காண்பீர்கள் என்றார். இப்ப உடனே என்ன சொல்லிட்டாருன்னா, வாயை திறந்து, ஏன்னா அவருக்கு தெரியும் இதை சொன்னா நம்ம மரிப்போம் அப்படிங்கிறது அவருக்கே தெரியும். அவர் தான் தன்னுடைய மரணத்தை அங்க முடிவு பண்றாரு. இப்ப என்ன சொல்றாருன்னா, அதற்கு இயேசு, நான் அவர்தான், மனுஷகுமாரன் சர்வ வல்லவரின் வலது பாரிசத்தில் வீற்றிருப்பதையும் வானத்தின் மேகங்கள் மேல் வருவதையும் நீங்கள் காண்பீர்கள் என்றார். இது ஒரு மிகப்பெரிய சாட்சி. இது அங்க பிரதான ஆசிரியன் முன்னாடி சொன்ன உடனே பிரதான ஆசிரியனுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. அப்பா, ஒரு சாட்சி கிடைச்சிருச்சு. ஆனா வெளியில ஒரு நடிப்பு நடிக்கிறார் பாருங்க. மார்க் 14:63. பிரதான ஆசாரியன் இதை கேட்டவுடனே தன் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு, இனி சாட்சிகள் நமக்கு வேண்டியதென்ன, இனி எதுக்கு சாட்சி? மனசுக்குள்ள சந்தோஷம், அப்பா இவரை கொலை செய்யறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஆதாரம் கிடைச்சிருச்சு, ரொம்ப சந்தோஷம். ஆனா வெளியில ஒரு மாய்மாலம் பாருங்க, எப்படி ஒரு மாய்மாலம், என்னமோ ரொம்ப கவலைப்பட்டுட்ட மாதிரி. அதை கேட்ட உடனே தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு, இனி சாட்சிகள் நமக்கு வேண்டியது என்ன? தேவதூஷணத்தை கேட்டீர்களே, உங்களுக்கு என்னமாய் தோன்றுகிறது என்றான். பாருங்க, ஒரு தேவ தூஷணத்தை பேசிட்டாரு. அவரு வஸ்திரத்தை கிழிச்சு அப்படியே ஒரு முகத்தை ஒரு மாதிரி ஆக்கின உடனே ஜனங்கள் எல்லாருமே பயந்துறாங்க. ஓ, இயேசு கிறிஸ்து ஏதோ மிகப்பெரிய தப்பான வார்த்தை, தேவ தூஷணம் தான் அவர் செஞ்சிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு உடனே எல்லாரும் என்ன சொல்றாங்க, அதற்கு அவர்கள் எல்லாரும் இவன் மரணத்துக்கு பாத்திரனாய் இருக்கிறான் என்று தீர்மானம் பண்ணினார்கள். உடனே என்ன சொல்லிட்டாங்கன்னா, இவர் மரணத்துக்கு இவர் தகுதியாயிட்டார், பாத்திரவானா ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லி அவர் மேல ஒரு மிகப்பெரிய குற்றத்தை ஆண்டவர் மேல சுமத்துறாங்க. அவர் சொன்ன சத்தியம்தான், உண்மைதான் இங்க அவரை குற்றவாளியா என்ன தெரியுங்களா ஆக்குது. அவர் உண்மையிலே ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் தான். அதைத்தான் அவர் சொன்னார், சத்தியத்தை தான் அவர் சொன்னாரு. சத்தியத்தை சொன்னதுனால இப்ப என்ன ஆயிட்டார்னா, சத்துருவா குற்றவாளியா அங்க என்ன ஆகுறாருன்னா நியமிக்கப்படுகிறார் அப்படின்னு கூட பாக்குறோம். இதுல கூட நமக்கு அருமையான பாடம் இருக்கு. இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையிலையும் நாம சத்தியத்தின்படி நடக்கும்போது, சத்தியத்தை மற்றவங்களுக்கு சொல்லும் போது எல்லா இடத்துலயும் ஆமோதிப்பு வந்துடாதீங்க. எல்லாரும் அதை ஏத்துக்க மாட்டாங்க, எல்லாரும் நம்மளை நல்லவங்கன்னு சொல்லிட மாட்டாங்க. நாம படுகிற பாடுகள், நம்ம மேல வர குற்றச்சாட்டுகள், அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம சத்தியத்தின் நிமித்தம் நம்ம நடக்கிறதுனால வரணுங்க. அது மிகப்பெரிய பாக்கியம். அப்ப நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும், நாம ஆண்டவருக்குன்னு உண்மையா நடந்தோம்னா நம்முடைய சேர்ந்த சகோதர சகோதரிகள் கூட
நம்மளை பாராட்டுவாங்கன்னு எதிர்பார்க்க முடியாது. பிரதர், உண்மையாத்தானே பிரதர் இருக்கேன், நீதியாத்தானே நடக்கிறேன், யாருக்கும் எந்த கெட்டதும் செய்யலையே, அப்புறம் எதுக்கு பிரதர் என்னை பகைக்கிறாங்க அப்படின்னா, நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லைங்களா, நம்ம செய்யாததுக்காக நம்மளை பகைச்சாங்கன்னா நம்ம பாக்கியவான்கள், ஆண்டவர் நம்மளை பாக்கியவான்களாய் மாற்றுகிறதுக்காக ஒரு சில நேரங்களில் அதை அனுமதிப்பார். ரொம்ப கவனமா இருக்கணும். தப்பு செஞ்சுட்டு அதை நம்ம என்ன பகைக்கிறாங்கன்னு சொன்னோம்னா அது நியாயமே இல்லைங்க. ஆனா நம்ம தவறே செய்யாம நம்ம மேல தவறான குற்றச்சாட்டுகள் சாட்டப்படுதுன்னா தேவனுக்கு நன்றி செலுத்தி அதை பொறுமையா ஏத்துக்கொள்ளணும். தேவன் ஒரு நாள் அதை விளங்க பண்ணுவார். அப்ப இதுதான் நம்ம பார்க்கிறோம் அந்த காய்பாவினுடைய அரண்மனையில நடந்த ஒரு விஷயம். இப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கிட்டத்தட்ட 1 மணிக்கு மேல அங்க ஆயிடுச்சு அப்படின்னு கூட நம்ம பார்க்கணும். 2 மணிக்கு மேல அங்க ஆயிடுச்சு. இப்ப என்ன நடக்குதுன்னா, இதோட விட்டுட்டா இப்ப இவரை குற்றவாளின்னு தீர்த்து இவரை கொன்னுட்டா இது பின்னாடி தேசத்துல மிகப்பெரிய குழப்பத்தை உண்டாக்கணும். யாரை கேட்டு காய்பாவினுடைய வீட்டுல போயிட்டு அவருக்கு தீர்ப்பு செஞ்சீங்க? ஏன்னா இந்த இஸ்ரேல் ஜனங்களை நம்பவே முடியாது, திடீர்னு மாறிடுவாங்க. அதனால இப்ப என்ன பண்ணா, முறைப்படி நீதிமன்றத்தை கூட்டி நீதிமன்றத்துல வச்சு இவருக்கு என்ன பண்ணணும்னா இந்த விசாரணையை நடத்தி செஞ்சாதான் அது நீதியா இருக்கும். அதனால என்ன பண்றாங்கன்னா, காலையில 6 மணி வரைக்கும் அந்த போர் சேவகர்கள்லாம் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க கிட்ட என்ன தெரியுங்களா பண்ணிட்டாங்க, இந்த ஜனங்கள் கிட்ட இயேசு கிறிஸ்துவை அங்க ஒப்படைச்சிட்டாங்க. 4 மணிக்கு ஆலோசனை சங்கத்தை திறக்கும். அப்ப இயேசு கிறிஸ்துவ என்ன பண்ணுங்க, ஆலோசனை சங்கத்துக்கு கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லி அந்த மோசமான ஜனங்கள் கிட்ட இயேசு கிறிஸ்துவை விட்டுட்டு பிரதான ஆசாரியர், வேதபாரகர் இவங்கெல்லாம் அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. சரிங்களா? இப்ப அந்த 2 மணியில இருந்து 4 மணி வரைக்கும் இயேசு கிறிஸ்துவ என்ன பண்ணனாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். மார்க் 14ஆம் அதிகாரம் 65வது வசனம். மார்க் 14:65. அப்பொழுது சிலர் அவர் மேல் துப்பவும் அவருடைய முகத்தை மூடவும் அவரை குட்டவும் ஞான திருஷ்டினாலே பார்த்து சொல் என்று சொல்லவும் தொடங்கினார்கள். வேலைக்காரரும் அவரை கன்னத்தில் அறைந்தார்கள். இத கிட்டத்தட்ட ஒரு 2 ஹவர் என்ன தெரியுங்களா பண்றாங்க, இயேசு கிறிஸ்துவ அவர் கண்ண மூஞ்சில துப்புறாங்க, முகத்தை மூடுறாங்க, முகத்தை மூடி வச்சுக்கிட்டு தலையில குட்டி, யார் கொட்டணும்னு கொஞ்சம் சொல்லு அப்படிங்கிறாங்க, ஞான திருஷ்டியில பார்த்து சொல்லுங்கிறாங்க. வேலைக்காரங்க கூட அவரை கன்னத்துல அங்க அறைகிறாங்க. இதெல்லாம் சித்திரவதைய இங்க இவங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் செஞ்சுட்டு இப்ப என்ன பண்றாங்கன்னா, 4 மணி வரைக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கு இது போன்ற உபத்திரவங்களை அங்க கொடுத்துட்டு இருந்தாங்க. பாருங்க, ஃபர்ஸ்ட் விசாரணை அண்ணாவினுடைய அரண்மனையில் அங்க நடந்துச்சு. அங்க வேலைக்காரர் மட்டும் ஒரு அறையிறாரு. அப்புறம் இயேசு கிறிஸ்து கட்டப்பட்டவரா அங்க பிரதான ஆசாரியன் காய்பாவினுடைய இடத்துக்கு வராரு. இங்கேயும் இவர் மேல குற்றம் சுமத்துறாங்க. எந்த குற்றமும் அங்க நிரூபிக்கப்படல, ஒவ்வொருல. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, இயேசு கிறிஸ்துகிட்டே நேரடியா கேட்கறாங்க, சத்தியத்தை கேட்டாங்க. அவர் நான் தான், அது உண்மைதான் சொன்ன உடனே இப்ப இயேசு கிறிஸ்துவுக்கு தீர்ப்பு, கொலை தீர்ப்பை அவங்க நியமிச்சுட்டு இப்ப என்ன பண்றாங்கன்னா, அங்க இருக்கிற ஜனங்கள் கையில ஒப்படைச்சிட்டு இப்ப இவங்க போயிட்டாங்க. 4 மணி வரைக்கும் இயேசு கிறிஸ்து என்ன பண்றாருன்னா அவங்க மத்தியில உபத்திரவங்கள் பெற்றுட்டு இருக்கிறாரு. இப்ப காலையில 4 மணி விடிய ஆரம்பிச்சிருச்சு. இப்ப என்ன தெரியுங்களா பண்றாங்க, ஆலோசனை சங்கத்தை முறையா என்ன பண்றாங்கன்னா அங்க கூட்டுறாங்க. இதை குறித்து நம்ம பார்க்கலாம். லூக்கா 22ஆம் அதிகாரம் 66வது வசனம். லூக்கா 22:66. விடிய காலமான போது ஜனத்தின் மூப்பரும் பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் கூடி வந்து தங்கள் ஆலோசனை சங்கத்தில் அவரை கொண்டு வந்து நிறுத்தி, இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம், இயேசுவை அவர்கள் பிரதான ஆசாரியனிடத்தில் கொண்டு போனார்கள். அங்கே ஆசாரியர், மூப்பர், வேதபாரகர் எல்லாரும் கூடி வந்தார்கள். இது எங்க நடந்துச்சு பாத்தீங்கன்னா, அங்க காய்பாவினுடைய அரண்மனையில. இப்ப விடிய காலம் ஆன போது ஜனத்தின் மூப்பரும் பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் கூடி வந்து தங்கள் ஆலோசனை சங்கத்தில், இதை நம்ம நீங்க அண்டர்லைன் பண்ணி வைக்கணுங்க, ஆலோசனை சங்கத்தில் அவரை கொண்டு வந்து இப்ப நிறுத்தி, இது முறையா, அங்க முறை இல்லாம சட்டத்துக்கு விரோதமா விசாரிச்சுட்டாங்க இல்லைங்களா, அது தப்பாயிடுமே. அதனால இப்ப முறைப்படி செய்யறாங்களா இவங்க. இப்ப என்ன பண்றாங்கன்னா, நியாய பிரமாணத்தின்படி சட்டப்படியா என்ன பண்றாங்கன்னா விசாரணை நடத்துறாங்க. இப்ப இங்க என்ன நடக்குது, லூக்கா 22:67. நீ கிறிஸ்துவா, அதை எங்களுக்கு சொல் என்றார்கள். அதற்கு அவர், நான் உங்களுக்கு சொன்னாலும் நம்ப மாட்டீர்கள். ஏற்கனவே கேட்டாங்க, ஆமான்னு சொல்லிட்டாரு. இப்ப இவங்க முறைப்படி நீதியின்படி விசாரணை செய்யறாங்களாம். அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, நீ கிறிஸ்துவா, அதை எங்களுக்கு சொல் அப்படிங்கிறாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன், சொன்னாலும் நீங்க நம்ப போறது இல்ல. நான் உங்களிடத்தில் வினாவினாலும் எனக்கு மாறுதரம் சொல்ல மாட்டீர்கள். இல்ல, நான் ஏதாவது உங்களை திருப்பி கேள்வி கேட்டானா அதுக்கும் நீங்க பதில் சொல்ல போறது இல்ல. என்னை விடுதலை பண்ணவும் மாட்டீர்கள். எனக்கு விடுதலையும் நீங்க தர மாட்டீங்க.
இது முதல் மனுஷகுமாரன் சர்வ வல்லமுள்ள தேவனுடைய வலது பாரசத்தில் வீற்றிருப்பார் என்றார். இங்க சத்தியத்தை சொல்றாரு. அதற்கு அவர்கள் எல்லாரும், அப்படியானால் நீ தேவனுடைய குமாரனா என்று கேட்டார்கள். மறுபடியும் அதே கேள்வியை கேட்கறாங்க. அப்படின்னா நீ அங்க வந்து ஒருத்தர் தான் கேட்டாரு. இங்க இவங்க எல்லாரும் ஆலோசனை சங்கத்துல இருக்கிற எல்லாரும் கேட்கறாங்க, அப்படின்னா நீ தேவனுடைய குமாரனா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அதற்கு அவர், நீங்கள் சொல்லுகிறபடியே நான் அவர்தான் என்றார். ஆமா, நான் அவர்தான் சொல்றாரு. அப்பொழுது அவர்கள், இனி வேறு சாட்சி நமக்கு வேண்டியதென்ன, நாமே இவனுடைய வாயினாலே கேட்டோமே என்றார்கள். இப்ப மறுபடியும் அதை கேட்டு அதை ஆலோசனை சங்கத்துல ஒரு முடிவு பண்றாங்க. இப்ப முடிவு பண்ணி இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இவர் மேல குற்றவாளி அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க. முதல் விசாரணை அண்ணாவினுடைய இல்லத்துல நடந்துச்சு. 2ஆம் விசாரணை காய்பாவினுடைய இல்லத்துல நடந்துச்சு. இப்ப 3வது விசாரணை ஆலோசனை சங்கத்துல முடிவு ஆயிடுச்சு. ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து தான் அதை முடிவுக்கே கொண்டு வராரு. ஏன்னா அவர் ஆமான்னு சொல்லலைன்னா இவங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. அவர் தான் ஆமா அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டு இப்ப என்ன பண்றாருன்னா, சத்தியத்தை ஒத்துக்கிட்டு இப்ப என்ன பண்றாருன்னா அங்க முடிவுக்கு கொண்டு வராரு. இவங்க எவ்வளவோ முயற்சியும் அவரை குற்றவாளி ஆக்க முடியல. இப்ப குற்றம் என்ன ஆயிடுச்சு, கண்டுபிடிச்சாச்சு. இப்ப இவங்க பார்வையில குற்றவாளியே தன் குற்றத்தை ஒத்துக்கொண்டதால் இப்ப என்ன பண்றாங்கன்னா அவரை குற்றவாளி நியமிச்சிட்டாங்க. ஆனா இவங்க கொலை செய்யலாம். இயேசு கிறிஸ்துவ இப்ப என்ன பண்ணலாம், இவங்களே கல்லெறிஞ்சு கொலை செய்யலாம். நியாயப்பிரமாணத்துல என்ன சொல்லியிருக்கோ அது மாதிரி செஞ்சிடலாம். ஆனா அப்படி செஞ்சிட்டா இவங்களுக்குள்ள பேசியிருக்காங்க. அப்படி செஞ்சிட்டா நாளைக்கு இந்த இஸ்ரேல் ஜனங்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அநியாயமா அவரை கொன்னுட்டீங்கன்னு பழியை இவங்க மேல போட்டுருவாங்க. பின்னாட்கள்ல தங்களை குற்றப்படுத்திட கூடாது. 2வது, இப்ப இவங்க கொலை செய்யவும் முடியாது. ஏன்னா இவங்க வந்து தீட்டுப்படாம அடுத்த நாள் அந்த 15ஆம் தேதியில என்ன பண்ணுங்க, அந்த பஸ்காவை ஆசரிக்கணும். அதனால இவங்க என்ன தெரியுங்களா பண்றாங்க, நமக்கு எதுக்கு இந்த வம்பு, இயேசு கிறிஸ்துவ கொலை செய்யற இந்த தண்டிக்கிற விஷயத்த ரோம கவர்மெண்ட் கிட்ட கொடுத்துருவோம். அப்ப ரோம கவர்மெண்ட் இதை பார்த்துருச்சுன்னா, நாளைக்கு ஏதாவது இஸ்ரேல் ஜனங்கள் நம்மளை குற்றம் சாட்டினா கூட, நாங்க எங்க ஒன்றும் பண்ணல, நாங்க குற்றவாளியா தீர்த்தோம், ஆனா நாங்க அதை ரோம கவர்மெண்ட்டுக்கு கொடுத்தோம், ரோம கவர்மெண்ட் தானே அவரை கொன்னாங்க, அதுக்கு எங்களுக்கு சம்பந்தமே இல்லைன்னு சொல்லி நம்ம தப்பிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு இப்ப அடுத்து ஒரு முடிவு எடுத்து ஆலோசனை சங்கத்துல இருந்து இப்ப என்ன பண்றாங்கன்னா, 4வது விசாரணையா, அதாவது 3 விசாரணை மத ரீதியா அவங்க விசாரிச்சு முடிச்சுட்டாங்க. இப்ப பொது விசாரணை அரசியல் ரீதியான ரோம கவர்மெண்ட் விசாரிக்கிறதுக்காக இவங்க என்ன பண்றாங்கன்னா, இயேசு கிறிஸ்துவ காலையில 5 மணிக்கு இப்ப என்ன பண்றாங்கன்னா பிலாத்துவினுடைய அரண்மனைக்கு அங்க கூட்டிக்கிட்டு போறாங்க அப்படின்னு கூட நம்ம பாக்குறோம். லூக்கா 23 அதிகாரம் 1 முதல் 3 வரைக்கும். அவர்களுடைய கூட்டத்தார் எல்லாரும் எழுந்திருந்து அவரை பிலாத்துவினிடத்துக்கு கொண்டு போய், இப்ப பிலாத்து ரோம கவர்னர் அவர்கிட்ட கூட்டிட்டு போயிட்டாங்க. இவன் தன்னை கிறிஸ்து எண்ணப்பட்ட ராஜாவென்றும் ராயருக்கு வரி கொடுக்க வேண்டுவதில்லை என்றும் சொல்லி ஜனங்களை கலகப்படுத்த கண்டோம் என்று அவர் மேல் குற்றம் சாட்ட தொடங்கினார்கள். நீங்க வேதத்தை ரொம்ப கவனிக்கணுங்க. ரொம்ப கவனமா வாசிச்சீங்கன்னா தான் இதெல்லாம் நமக்கு ரொம்ப கவனமா புரியும். பாருங்க, முதல் 3 மத விசாரணை நடந்துச்சு இல்லைங்களா, அங்க இயேசு கிறிஸ்து மேல சாட்டின குற்றச்சாட்டு என்ன தெரியுங்களா, மத்தேயு 26ஆம் அதிகாரம் 61வது வசனம். மத்தேயு 26:61. தேவனுடைய ஆலயத்தை இடித்து போடவும் 3 நாளைக்குள்ளே அதை கட்டவும் என்னாலே ஆகும் என்று இவன் சொன்னான் என்றார்கள். பாருங்க என்ன மாதிரி சொல்லியிருக்காங்கன்னு, தேவனுடைய ஆலயத்தை இடித்து போடவும் 3 நாளைக்குள்ளே அதை கட்டவும் என்னால் ஆகும். இதான் அங்க இவர் மேல சாட்டப்பட்ட குற்றச்சாட்டு. அதை யாராலையும் நிரூபிக்க முடியல. அப்புறம் இயேசு கிறிஸ்துவே நான் தேவனுடைய குமாரன் சொன்னதுனாலதான் இவங்க இவருக்கு கொலைப்பழியை சுமத்தி இப்ப இவரை குற்றவாளி ஆக்கி என்ன பண்ணிருக்காங்க, பிலாத்து கிட்ட கூட்டிட்டு வந்திருக்காங்க. இப்ப பிலாத்து கிட்ட வந்து என்ன சொல்லணும், இவர் வந்து தன்னை தேவனுடைய குமாரன் சொல்றாருங்க, அதனால நீங்க கொலை செய்யணும்னு சொன்னாங்கன்னா ரோம கவர்மெண்ட் பார்க்கும், இதெல்லாம் வந்து குற்றமே கிடையாதே, உங்க மதம்னு ஒண்ணு இருக்கு, அந்த மதத்துல இவர் வந்து அதை பத்தி ஒரு சில காரியங்கள் பேசுறாரு, இதை எப்படி, இது ரோம கவர்மெண்ட்டுக்கு விரோதமான விஷயமே கிடையாதே, அப்புறம் எப்படி இவரை நாங்க கொலை செய்யறது, அதனால நாங்க அதெல்லாம் செய்ய முடியாது, நீங்க விடுதலை பண்றோம்னு சொல்லிடுவாங்க. அதனால இங்க வந்து பாருங்க ரொம்ப தந்திரமான ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. என்ன குற்றச்சாட்டுனா, இவரு தன்னை கிறிஸ்து எனப்பட்ட ராஜா என்றும் ராயருக்கு வரி கொடுக்க வேண்டுவதில்லை. ஏன்னா இதுதான் ரோமர்கள் கவனிக்க வேண்டிய விஷயம். ராயன் ராஜா கிடையாது, நான் தான் ராஜா அப்படின்னு இவர் சொன்னாரு. ரோமர்களுக்கு வரி கட்டையெல்லாம் வேணாங்கிறாரு. இது ரோம கவர்மெண்ட்டுக்கு விரோதமான காரியம் இல்லைங்களா? அப்படி ஒரு குற்றச்சாட்டை இவர் மேல சுமத்தி இவர் அப்படி ஏதாவது சொன்னாரா? இவர் வரி கட்டுறதுக்கே மீன் வாயில பணம் இருக்கும், எடுத்துட்டு போய் வரியை கட்டுப்பா, நம்ம அதாவது தேவனுக்குரியதை தேவனுக்கும் ராயனுக்குரியதை ராயனுக்கும் கொடுக்கணும்னு அருமையா சொல்லியிருந்தாரு. பாருங்க எவ்வளவு பெரிய பயங்கரமான குற்றச்சாட்டை இவர் மேல சுமத்துறாங்க. இப்படி சுமத்தி 3வது வசனம், பிலாத்து அவரை நோக்கி,
நீ யூதருடைய ராஜாவா என்று கேட்டான். இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டை இயேசு கிறிஸ்து மேல வச்ச உடனே இப்ப பிலாத்து கேட்கிறாரு, என்னப்பா நீ என்னமோ உன்னை ராஜா அப்படின்னு சொல்லிக்கிற, ராயருக்கு வரி கொடுக்க வேண்டியது இல்லைன்னு சொல்றியாமே, நீ ராஜாவா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே இப்ப இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? அவர் அவனுக்கு பிரதியுத்தரமாக நீர் சொல்லுகிறபடிதான் என்றார். அப்ப அங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ கேட்ட உடனே என்ன ஆகுதுன்னா, நீர் சொல்லுகிறபடிதான் அப்படிங்கிறாரு. அப்ப இங்க பிலாத்து என்ன ஆயிட்டாருன்னா, கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாருங்க. என்ன காரணம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்துருது பிலாத்துவுக்கு. அவங்களுடைய மனைவி ஒரு ஆளை அனுப்பிச்சு விட்டுட்டாங்க. நான் ஒரு சொப்பனம் பார்த்தேங்க, இந்த இந்த இயேசுனால நான் மிக பாடுகள் பட்டுட்டேன், அவர் ஏதாவது தப்பு குற்றவாளியா தீர்த்தராதீங்க, அந்த ஒரு இது ஒண்ணு வந்துருச்சு. இயேசு கிறிஸ்துவ பார்த்தாலே இவருக்கு ஒரு குற்றவாளியா தெரியல. இவரும் கூட தேசத்துல உளவுக்கு ஆள் வச்சிருப்பாருங்க. தேசம் சரியா நடக்குதா, ரோம கவர்மெண்ட்டுக்கு விரோதமா யாராவது ஏதாவது செய்யறாங்களா அப்படிங்கிற வேலை தான் இந்த கவர்னருடைய வேலையை, அதை பாத்துக்கிறது தான். சரிங்களா? ஆனா அப்படி இவர் மேல எந்த விதமான ஒரு குற்றச்சாட்டுமே அங்க வரல. இப்ப இவங்க கொண்டு வந்து ஒப்படைச்ச உடனே இவருக்கு என்ன புரியுதுன்னா, ஏதோ ஒரு தப்பு இங்க நடக்குது அப்படின்னு சொல்லி இவருக்கு புரிஞ்சிருச்சு. இப்ப என்ன பண்றார் அப்படின்னா, யோவானுக்கு நம்ம போயிடலாம். யோவான் 18:28 இருந்து வசனம் வாசிக்கலாம். யோவான் 18:28 இருந்து. அவர்கள் காய்பாவினிடத்தில் இருந்து இயேசுவை தேசாதிபதியின் அரண்மனைக்கு கொண்டு போனார்கள். காய்பாவின் அரண்மனைக்கு வந்து பிலாத்து கிட்ட கூட்டிட்டு வந்தாங்களா? அப்பொழுது விடிய காலமாய் இருந்தது. தீட்டுப்படாமல் பஸ்காவை புசிக்கத்தக்கதாக அவர்கள் தேசாதிபதியின் அரண்மனைக்குள் பிரவேசியாதிருந்தார்கள். பாருங்க, பண்றது கொலை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை கொலை பண்றாங்க. ஆனா நியாயப்பிரமாணத்தின்படி ரொம்ப அருமையா பயபக்தியோட இவங்க என்ன பண்றாங்களாம், பஸ்காவை ஆசரிக்கிறாங்களாம். நாங்க தீட்டுப்பட்டுறக்கூடாது, அதனால பிலாத்து புறஜாதியா, அவரோட அரண்மனைக்குள்ளையெல்லாம் நாங்க வரமாட்டோம், நாங்க வெளியவே நிற்போம், பிலாத்துவை வெளியே வர சொல்லுங்க, ஏன்னா நாங்க தீட்டு பற்றுவோம். ஆனா இங்க பெரிய கொலையே செய்யறாங்க. இன்னைக்கும் கூட அப்படித்தாங்க. இந்த நினைவு கூறுதல் ஆசரிக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள ஏகப்பட்ட தவறுகள் இருக்கும். ஆனா வெளியில ஒரு நாடகம் போடுவாங்க பாருங்க, மிகப்பெரிய நாடகங்கள் போடுவாங்க. இதைத்தான் நீங்க அந்த யூதர்கள் செஞ்சிருக்கிறாங்க. இப்ப பிலாத்து அரண்மனைக்கு வெளியே வராரு. ஆதலால் பிலாத்து அவர்களிடத்தில் வெளியே வந்து, இந்த மனுஷன் மேல் என்ன குற்றம் சாட்டுகிறீர்கள் என்றார். யார் இந்த மனுஷன், இவர் மேல என்ன குற்றம் சாட்டுறீங்க அப்படின்னு கேட்கிறாரு. அவர்கள் அவனுக்கு பிரதியுத்தரமாக, இவன் குற்றவாளியா இராவிட்டால் இவனை உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்க மாட்டோம் என்றார்கள். குற்றவாளி இல்லாமையா நாங்க இந்த நேரத்துல இவரை புடிச்சிட்டு வந்திருக்கிறோம் அப்படிங்கிறாங்க. அப்பொழுது பிலாத்து அவர்களை நோக்கி, இவனை நீங்களே கொண்டு போய் உங்கள் நியாயப்பிரமாணத்தின்படி நியாய தீருங்கள் என்றான். அதற்கு யூதர்கள் ஒருவனையும் மரண ஆக்கினை செய்ய எங்களுக்கு அதிகாரம் இல்லை என்றார்கள். உடனே யூதர்கள் ரொம்ப விவரமா என்ன சொல்றாங்கன்னா, இல்ல நாங்க அப்படியெல்லாம் கொலை செய்ய மாட்டோம் அப்படிங்கிறாங்க. தாம் இன்ன விதமான மரணமாய் மரிக்கப் போகிறார் என்பதை குறித்து இயேசு குறிப்பாய் சொல்லியிருந்த வார்த்தை நிறைவேறத்தக்கதாக இப்படி சொன்னார்கள். அப்பொழுது பிலாத்து மறுபடியும் அரண்மனைக்குள் பிரவேசித்து இயேசுவை அழைத்து, நீ யூதருடைய ராஜாவா என்று கேட்டான். இதத்தான் அங்க நம்ம வசனத்துல ஏற்கனவே மார்க்குல நம்ம பார்த்தோம். நீர் யூதருடைய ராஜாவான்னு கேட்கிறாரு. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நீரா இப்படி சொல்கிறீரோ அல்லது மற்றவர்கள் என்னை குறித்து இப்படி உமக்கு சொன்னார்களோ என்றார். நீங்களா என்ன ராஜான்னு சொல்றீங்களா இல்ல மத்தவங்க சொன்னாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. பிலாத்து பிரதியுத்தரமாக, நான் யூதனா? உன் ஜனங்களும் பிரதான ஆசாரியரும் உன்னை என்னிடத்தில் ஒப்பு கொடுத்தார்கள், நீ என்ன செய்தாய் என்றான். நானாப்பா சொன்னேன், அவங்க தாப்பா சொன்னாங்க, அவங்க அப்படி சொல்றதுக்கு நீ என்ன பண்ணுன அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. இயேசு பிரதியுத்தரமாக, என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியதல்ல. என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியதானால் நான் யூதரிடத்தில் ஒப்புக்கொடாத படிக்கு என் ஊழியக்காரர் போராடி இருப்பார்களே. இப்படி இருக்க என் ராஜ்யம் இவ்விடத்திற்குரியதல்ல என்றார். எனக்கு இந்த ராஜ்யம் கிடையாது, ஏற்கனவே நான் தான் சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லி ஒரு ஆளுக்கு இந்த பூமியை என்ன பண்ணிருக்கேன், இப்ப ஒப்பு கொடுத்துருக்கிறேன். ஆனா நம்மளுடைய ராஜ்யம் இனி வரப்போகிற ராஜ்யம் அப்படிங்கறத அங்க மறைமுகமா சொல்றாரு. அப்பொழுது பிலாத்து அவரை நோக்கி, அப்படியானால் நீ ராஜாவோ என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, நீ சொல்லுகிறபடி நான் ராஜாதான். சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன். இதற்காகவே இந்த உலகத்தில் வந்தேன். சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான் என்றான். இப்ப இயேசு கிறிஸ்து அங்க பிலாத்து கிட்ட தெளிவா பேசிட்டாரு. இப்ப பிலாத்து என்ன பண்றாருன்னா, இவர் பேசுறத பார்த்தா இவர் குற்றவாளி மாதிரி தெரியலையே அப்படின்னு சொல்லி இப்ப என்ன பண்றாருன்னா, லூக்கா 23:4 வசனம் வாசிக்கலாம். லூக்கா 23:4. அப்பொழுது பிலாத்து பிரதான ஆசாரியர்களையும் ஜனங்களையும் நோக்கி, இந்த மனுஷனிடத்தில் நான் ஒரு குற்றத்தையும் காணவில்லை என்றான். நான் பேசி பார்த்தேன்,
ஆனா இவர்கிட்ட எந்த குற்றத்தையும் காணவில்லையே அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இப்போ உடனே இந்த பிரதான ஆசிரியரும் ஜனங்களும் என்ன தெரியுங்களா சொல்றாங்க? அதற்கு அவர்கள், இவன் கலிலேயா நாடு தொடங்கி இவ்விடம் வரைக்கும் யூதேயா தேசமெங்கும் உபதேசம் பண்ணி ஜனங்களை கலகப்படுத்துகிறான் என்று வைராக்கியத்தோட சொன்னார்கள். பிலாத்து, கவர்னரே, உங்களுக்கு விஷயம் தெரியாது, இவர் ஆள் யார் தெரியுமா? இங்க மட்டும் பிரச்சனைக்குரியவர் இல்ல, கலிலேயாவுல இருந்து யூதேயா வரைக்கும் என்ன பண்றாருன்னா உபதேசம் பண்றாரு. என்ன உபதேசம் பண்றாரு? நான் தான் ராஜா, ராயருக்கு யாரும் வரி கொடுக்காதீங்கன்னு சொல்லி உபதேசம் பண்ணி ஜனங்களை கலகப்படுத்துறான் அப்படின்னு சொல்லி ரொம்ப வைராக்கியமா சொல்றாங்க. இப்ப அவங்க சொன்னதுல கலிலேயா தொடங்கின்னு ஒரு வார்த்தை சொன்னாங்களா, உடனே பிலாத்துக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம இவரை தீர்ப்பு செய்ய வேண்டிய விஷயம் நமக்கு கிடையலன்னு சொல்லிட்டு இப்ப பிலாத்து என்ன பண்றாருன்னா, அடுத்த வசனம், கலிலேயா என்பதை பிலாத்து கேட்ட பொழுது இந்த மனுஷன் கலிலேயனா என்று விசாரித்து அவர் ஏரோதின் அதிகாரத்திற்குள்ளானவர் என்றறிந்து அந்நாட்களில் எருசலேமிலே வந்திருந்த ஏரோதினிடத்துக்கு அவரை அனுப்பினார். ஏன்னா கலிலேயா, யூதேயா, சமாரியா இருக்கு இல்லைங்களா? யூதேயாவில தான் இப்ப இந்த இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. இவர் வாழ்ந்த இடமெல்லாம் நாசரேத், கலிலேயா பகுதியில இருந்தவர். அந்த கலிலேயாவையும் கெடுத்தது இல்லாம அந்த யூதேயாவையும் வந்து கெடுத்துக்கிட்டு இருக்கிறாரு உபதேசத்துல அப்படின்னு சொன்ன உடனே தான் இப்ப பிலாத்து என்ன சொல்றாங்கன்னா, கலிலேயாவா, அது ஏரோதோட கண்ட்ரோல்ல இருக்கு. ஏரோது கூட இப்ப இங்க எருசலேம்ல தானே வந்து தங்கி இருக்கிறாரு, அவரோட கெஸ்ட் ஹவுஸ்க்கு போக சொல்லுங்கன்னு சொல்லி இவர் என்ன பண்ணிட்டார்னா இயேசு கிறிஸ்துவ அங்க அனுப்பிச்சு வச்சுட்டார். சரிங்களா? இப்ப பொது விசாரணையில முதல் விசாரணை பிலாத்து கிட்ட வருது. பிலாத்து விசாரிக்கிறாரு. இயேசு கிறிஸ்து குற்றமே இல்லைங்கிறத கண்டுபிடிச்சு அதை அவங்க கிட்ட சொல்றாரு. இவர்கிட்ட எந்த குற்றத்தையும் நான் பார்க்கலன்னு சொன்ன உடனே அவங்க என்ன சொல்றாங்கன்னா, கலிலேயாவுல இருந்து யூதேயா வரைக்கும் இவர் பேசி எல்லாத்தையும் கெடுத்துட்டு இருக்கிறாருன்னு சொன்ன உடனே அப்ப கலிலேயான்னு தெரிஞ்ச உடனே ஏரோது கிட்ட அனுப்பிச்சு வைக்கிறார். இப்ப அன்புக்குரிய சகோதரர்களே, இரண்டாம் கட்ட விசாரணை, பொது விசாரணையில இரண்டாம் கட்ட விசாரணை இப்ப ஏரோதின் அரண்மனையில இப்ப நடக்குது. என்ன ஏரோதின் அரண்மனையில நடந்துச்சு? ஏரோது இவர்கிட்ட என்ன பேசினாரு? இயேசு கிறிஸ்து ஏரோது கிட்ட என்ன பேசினாரு? அங்கே என்ன சம்பவங்கள் நடந்துச்சுங்கிறத லூக்கா 23 அதிகாரம் 8ல இருந்து 11 வரைக்கும் இருக்கு. லூக்கா 23 8 முதல் 11 வரைக்கும். ஏரோது இயேசுவை குறித்து அநேக காரியங்களை கேள்விப்பட்டிருந்ததினாலும் இப்ப ஏரோது அரண்மனைக்கு கொண்டு வந்துட்டாங்க. ஏரோது, என்னது, யார் வந்திருக்கீங்கன்னா, இந்த மாதிரி இயேசு கிறிஸ்துவ கூட்டிகிட்டு வந்திருக்கிறோம், குற்றவாளியா கொண்டு வந்திருக்கோம். உடனே இயேசு கிறிஸ்துவியா, அவரைத்தானே நான் பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருந்தேன். என்ன இவருக்கு அந்த ஆசை அப்படிங்கறத நீங்க பாத்தீங்கன்னா லூக்கா 9ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல இருக்கு. என்னன்னா, யோவான் ஸ்நானகனும் இந்த ஏரோது ரொம்ப திக்கா இருந்தாரு. இப்ப இவர் வந்து அண்ணனுடைய மனைவியை சேர்த்துக்கிட்டதுனால இப்ப யோவான் வந்து அதை கண்டிச்சு உணர்த்தினதுனால யோவானை சிரச்சேதம் பண்ணியாச்சு. அந்த சம்பவம் நமக்கு தெரியும். இப்ப யோவானை போலவே இவர் ஒரு சில காரியங்கள் பேசுறாருன்னு தெரிஞ்ச உடனே யோவான் தான் மறுபடியும் உயிர்த்தெழுந்து மறுபிறவி எடுத்துட்டாரோ, அப்ப அந்த இயேசுவை நான் பார்க்கணுமே அப்படின்னு சொல்லி இந்த ஏரோது என்ன பண்றாருன்னா ரொம்ப ஆசையா இருந்துகிட்டு இருக்கிறாரு. அதை நம்ம பார்க்கிறோம். லூக்கா 9:9. யோவானை நான் சிரசேதம் பண்ணினேன், இவன் இப்படிப்பட்டவைகளை செய்கிறான் என்று கேள்விப்படுகிறேனே, இவன் யார் என்று ஏரோது சொல்லி அவரை பார்க்க விரும்பினான். அவரை பார்க்க விரும்புறாரு. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு இயேசு கிறிஸ்துவ கொலை செய்யணும்னு விரும்புறாருங்க. அப்ப வந்து சொல்லுவாங்க இயேசு கிறிஸ்து கிட்ட, அது வந்து லூக்கா 13ஆம் அதிகாரம் 31ல இருந்து 33 வரைக்கும் இருக்கு. நீங்க குறிச்சு வச்சுக்கோங்க, அப்புறம் பாருங்க. ஏரோது உங்களை கொலை செய்ய விரும்புறாரு அப்படின்னு சொல்லி தேடுறாரு அப்படின்னு சொன்ன உடனே, இன்னைக்கும் நாளைக்கும் இருந்து நான் அப்புறம் தான் மறிப்பேன்னு சொல்லி அந்த நரிக்கு போய் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து ஏரோதுவை பார்க்கறத அங்க தவிர்த்துருவாரு. இப்ப இயேசு கிறிஸ்துவ ஏரோது பார்க்கணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது இயேசு கிறிஸ்துவே அங்க ஏரோது கிட்ட வந்துட்டாருன்னு உடனே ஏரோது இயேசுவை குறித்து அநேக காரியங்கள் கேள்விப்பட்டிருந்ததினாலும் அவரால் செய்யப்படும் அடையாளத்தை பார்க்க வேண்டும் என்று விரும்பினபடியினாலும், இயேசு கிறிஸ்து எப்படி அடையாளமெல்லாம் செய்யறாருங்கிறத பார்க்க விரும்பியபடியினாலும் அவரை காணும்படி வெகு நாளாய் ஆசை கொண்டிருந்தான். அந்தபடி அவரை கண்டபோது மிகவும் சந்தோஷப்பட்டு அநேக காரியங்களை குறித்து அவரிடத்தில் வினாவினார். அது எப்படி பண்ணுனீங்க, இது எப்படி பண்ணீங்க, ஒரு சமயம் யோவான் ஸ்நானகனுடைய பிறவி தான் நீங்களா, இல்ல அந்த ஆவிதான் உங்களுக்கு, அந்த மாதிரிலாம் உதாரணத்துக்கு சொல்றேன், அப்படி எல்லாம் என்ன பண்ணிருக்கலாம் கேட்டிருக்கலாம். அநேக காரியங்கள் என்ன பண்றாருன்னா விசாரிக்கிறாரு. இயேசு கிறிஸ்து என்ன பதில் சொன்னார் தெரியுங்களா? அவர் மறுமொழியாக அவனுக்கு ஒன்றும் சொல்லவில்லை. நல்லா கவனிச்சீங்கன்னா ஏரோது கிட்ட ஒரு வார்த்தை கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அங்க பேசல. பிலாத்து கிட்ட கூட நான் ராஜா தான் பேசினாரு. ஆனா இங்க பாத்தீங்கன்னா ஒரு வார்த்தை கூட பேசல. ஆனா
பிரதான ஆசாரியர் வேதபாரகர்லாம் என்ன பண்றாங்க? பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் அவர் மேல் பிடிவாதமாய் குற்றம் சாட்டி கொண்டே நின்றார்கள். ஏன்னா இயேசு கிறிஸ்து ஒரு சில கேள்விகள் கேட்டுட்டு டக்குன்னு பிரதான ஆசாரியர் வேதபாரகர்னு பார்த்திருப்பாரு. என்னப்பா நான் இவ்வளவு கேட்கிறேன், இவர் பேசாமே இருக்கிறார் அப்படின்னா, அவர் பேசாம தாங்க இருப்பாரு, ஆனா அவர் செஞ்ச பாவமெல்லாம் நிறையாங்க அப்படின்னு சொல்லி இவங்க என்ன பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க, பிடிவாதமாய் குற்றம் சாட்டி கொண்டே நிக்கிறாங்க. அதனால ஏரோதனால இப்ப இயேசு கிறிஸ்துவ விடுதலையும் பண்ண முடியாது, இவங்களையும் சமாதானப்படுத்தணும். அதனால என்ன பண்றாருன்னா, அப்பொழுது ஏரோது தன் போர் சேவகரோட கூட அவரை நிந்தித்து பரியாசம் பண்ணி மினுக்கான வஸ்திரத்தை அவருக்கு உடுத்தி அவரை திரும்ப பிலாத்துவினிடத்துக்கு அனுப்பினார். அதனால இப்ப இவரும் குற்றவாளியா தீர்க்க முடியல. இந்த யூத ஜனங்களை பிரியப்படுத்துறதுக்காக, ஏன்னா பின்னாடி இல்லைன்னா தேசத்துல குழப்பங்கள் வரும், ஏரோது பதவிக்கு அங்க பிரச்சனைகள் வந்துடும் இல்லைங்களா. அதனால என்ன பண்றாருன்னா, அவருடைய போர் சேவகரோட அவரை நிந்திச்சு பரியாசம் பண்ணி மினுக்கான வஸ்திரத்தை எல்லாம் உடுத்தி அவர் என்ன பண்றாருன்னா, மறுபடி என்னால குற்றம் இது பண்ண முடியலன்னு பிலாத்துக்கிட்டே என்ன பண்ணிட்டாருன்னா அனுப்பிச்சு வச்சுட்டார். அப்ப இதுல நம்ம பாக்குறோம் பாருங்க, இயேசு கிறிஸ்து கிட்ட ஏரோது பல காரியங்கள் கேட்கிறாரு, ஆனா ஏரோது கிட்ட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எதுவுமே பேசல. அப்ப இதுல நமக்கு என்ன பாடம்னா, இன்னைக்கு உலகத்துல கூட தகுதியே இல்லாத ஒரு சில கேள்விகள் நம்ம கிட்ட வந்து கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. அது நம்மளுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை டிஸ்டர்ப் பண்ற மாதிரி இருக்கும். பரிசுத்தம் இல்லாத ஜனங்கள்கிட்ட இருந்தாலும் ஒரு சில கேள்விகள்லாம் வரும். எல்லா கேள்விகளுக்கும் நம்ம உலகத்துல பதில் சொல்லிக்கிட்டு இருக்கணுங்கிற அவசியமே கிடையாதுங்க. இங்க பாத்தீங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ரொம்ப அமைதியா என்ன பண்ணிட்டார்னா இருந்துட்டார். ஏன்னா பன்றிகள் முன்னாடி போய் நம்ம முத்துக்களை போடுறது தேவையில்லாத ஒரு காரியங்க. இந்த ஜனங்களுக்கு என்ன சத்தியத்தை சொன்னாலும் இவங்க மனம் திரும்ப போறதில்ல, இவங்க சத்தியத்துக்குள்ள வரப்போறதே இல்லை அப்படின்னு தெளிவா தெரிஞ்சா அவங்க கிட்ட நம்ம சத்தியம் பேசணுங்கிற அவசியமே இல்லைங்கிறதான் இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிறோம். இப்ப என்ன பண்றாருன்னா, ஏரோது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அவமானப்படுத்தி பிலாத்துக்கிட்ட அனுப்பிச்சு வைக்கிறார். அன்புக்குரிய சகோதரர்களே, இப்பதான் நம்ம பார்க்கிறோம், பிலாத்துக்கிட்ட மறுபடி வர்றாரு. 3ஆம் விசாரணை, பொது விசாரணையில கடைசி விசாரணை இப்ப பிலாத்துவினுடைய அரண்மனையில மறுபடி நடக்குது. இப்ப பிலாத்து கிட்ட கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க. பிலாத்து என்ன பண்றாருன்னா, ஏற்கனவே விடுதலை செய்யணும்னு தான் யோசிச்சாரு. இப்ப ஏரோது கிட்ட அனுப்பிச்சு வச்சுட்டா தப்பிச்சோன்னு நினைச்சாரு. ஆனா மறுபடியும் பிலாத்து கிட்டயே கொண்டு வந்து நிறுத்தின உடனே எப்படி இவரை காப்பாத்தலாம்னு யோசிக்கிறாரு. அப்ப இவருக்கு ஒரு ஞாபகம் வருது, நான் இப்ப என்ன ஆகுது, இன்னைக்கு என்ன நாள் அப்படின்னா பஸ்கா பண்டிகை. இப்ப எப்படி நம்ம ஊர்ல இந்த காந்தி ஜெயந்திக்கு குற்றவாளிகளை விடுதலை செய்வாங்க, ஒரு சில அரசியல் தலைவர்களுடைய பிறந்த நாளுக்கெல்லாம் அந்த குற்றவாளிகள் ஆயுள் தண்டனை கைதிகளை எல்லாம் விடுதலை செய்வாங்க நன்னடத்தை நிமித்தம், சரிங்களா. அது மாதிரி அப்பவே ஒரு சம்பவம் இருந்திருக்குது. பஸ்கா பண்டிகை ஆச்சே, இன்னைக்கு ஒரு சிலர் நம்ம விடுதலை பண்ணலாமே, இதை பயன்படுத்தி இயேசு கிறிஸ்துவை விடுதலை செஞ்சிடலாம்னு ஐடியா பண்றாரு. யோவான் 18ஆம் அதிகாரம் 39-40. யோவான் 18:39-40. பஸ்கா பண்டிகையில் நான் உங்களுக்கு ஒருவனை விடுதலை பண்ணுகிற வழக்கம் உண்டே, ஆகையால் யூதருடைய ராஜாவை நான் உங்களுக்காக விடுதலை பண்ண உங்களுக்கு மனதுண்டா என்றார். இப்ப என்ன பண்றாருன்னா, இயேசு கிறிஸ்துவை எப்படியாவது அங்க இருந்து காப்பாத்திரணும்னு சொல்லி என்ன பண்றாருன்னா, பஸ்கா பண்டிகைக்கு நான் யாரையாவது ஒருத்தர் விடுதலை பண்ணணுமே, அதனால உங்க ராஜான்னு நீங்க சொல்லிக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை, இவரை நான் விடுதலை பண்றதுக்கு உங்களுக்கு மனசு இருக்கான்னு கேட்ட உடனே பாருங்க, இதுக்கு முன்னாடி அவர் என்ன பண்ணிருக்காருன்னா, ரொம்ப மோசமான ஒரு ஆளான இந்த யூத ஜனங்களை மிகவும் வாட்டி வதைச்ச, ரொம்ப மோசமா கொலை செஞ்ச, பலவிதமான காரியங்கள் செஞ்ச பரபாசுங்கிறவரை கொண்டு வந்து நிறுத்திட்டு, இந்த பரபாச நான் வந்து என்ன பண்ணணும், நான் வந்து விடுதலை பண்ணணுமா, இயேசு கிறிஸ்துவ விடுதலை பண்ணணுமான்னு கேட்கிறேன். அப்ப இவர் என்ன யோசிச்சாருன்னா, பரபாச பார்த்துட்டு இவனை விடுதலை பண்றதுக்கு இந்த இயேசு கிறிஸ்துவே விடுதலை பண்ணிடலான்னு இவங்க சொல்லுவாங்கன்னு இவர் நினைக்கிறார். பாருங்க, ஒரு புறஜாதி மனுஷன் அவர் அப்படி யோசிக்கிறாரு. ஆனா இவங்க என்ன யோசிக்கிறாங்க பாருங்க. அப்பொழுது அவர்கள் எல்லாரும் இவனை அல்ல பரபாசை விடுதலை பண்ண வேண்டும் என்று மறுபடியும் சத்தமிட்டார்கள். அந்த பரபாஸ் என்பவன் கள்ளனாய் இருந்தான். இப்ப மறுபடியும் சத்தம் போட்ட உடனே இந்த பரபாச பத்தி அங்க சொல்லுது, அவர் ஒரு கள்ளன். பாருங்க, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவ இவங்க விரும்பல, பரபாச அங்க விரும்புறாங்க அப்படின்னு கூட நம்ம பாக்குறோம். நம்மளுடைய வாழ்க்கையில அநேக நேரங்கள்ல இயேசு கிறிஸ்துவா அந்த சூழ்நிலையா, இயேசு கிறிஸ்துவா அவங்களா, இப்படியெல்லாம் வரும் இல்லைங்களா. அந்த மாதிரி நேரத்தில் நம்ம எதை விரும்புகிறோங்கிறது தான் இங்க கூட ஒரு முக்கியமான ஒரு காரியமா இருக்கு. இப்ப பிலாத்து என்ன பண்றாருன்னா, இயேசு கிறிஸ்துவ கூட்டிட்டு போறாரு, ஒரு சில அடிகள் அடிக்கிறாரு, காயப்படுத்தி கூட்டிட்டு வந்தா பரிதாபப்பட்டு சரி போதும் அப்படின்னு இவங்க சொல்லிடுவாங்கன்னு கூட அவர் யோசிக்கிறாரு. ஆனா 6 முறை சகோதரர்கள் சொல்லும் போது கிட்டத்தட்ட 6 முறை தப்பு வைக்கிறதுக்கு இந்த பிலாத்து முயற்சி செய்யறாரு. ஆனா இவங்க நல்லா யோசிக்கிறாங்க, பிலாத்து இவரை தப்பு வைக்க முயற்சி செய்யறாருங்கிறத அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. யோவான் 19:12 வாசிக்கலாம். அது முதல் பிலாத்து அவரை விடுதலை பண்ண வகை தேடினார். இப்ப பிலாத்து வகை தேடுறாருங்கிறத இவங்க புரிஞ்சுக்கிட்டு, இப்படியே விட்டா பிலாத்து ஏதோ ஒண்ணு சொல்லி
இயேசு கிறிஸ்துவை விடுதலை பண்ணிடுவாருன்னு சொல்லி இவங்க என்ன தெரியுங்களா பண்றாங்க, கடைசி அந்த அஸ்திராயுதம் அப்படிம்பாங்க இல்லைங்களா, அதை பயன்படுத்துறாங்க. என்னது? யோவான் 19:12. மறுபடியும் அதே வசனத்தை அது வாசிக்கலாம். முதல் பிலாத்து அவரை விடுதலை பண்ண வகை தேடினான். யூதர்கள் அவனை நோக்கி, இவரு வகை தேடுறாருங்கிறத தெரிஞ்சிட்டு இப்ப யூதர்கள் என்ன தெரியுங்களா செய்யறாங்க, இவனை விடுதலை பண்ணினால் நீ ராயனுக்கு சிநேகிதன் அல்லவா? தன்னை ராஜாவென்கிற எவனோ அவன் ராயனுக்கு விரோதி என்று சத்தமிட்டார்கள். இப்ப இந்த யூத ஜனங்கள் என்ன சொல்றாங்கன்னா, பிலாத்துவை பார்த்து, என்ன ரொம்ப விடுதலை பண்ணிடலாங்கிறதுக்கு பல முயற்சிகள் எடுத்துக்கிட்டு இருக்கிற, நீ இவனை விடுதலை பண்ணினால் நீ ராயனுக்கு சிநேகிதன் அல்ல, நீ அவருக்கு கவர்னர் கிடையாது, தன்னை ராஜா என்கிறவன் எவனோ அவன் ராயனுக்கு விரோதி. இவர் என்ன குற்றச்சாட்டு, நான் ராஜா, வரி கொடுக்க வேணாம்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற ஆளை நீ விடுதலை பண்ணணும்னு நினைக்கிற? அப்ப இது யாரு அப்படின்னா, இவரை விடுதலை பண்ணேனா நீ ராயனுக்கு விரோதி, நீ ராஜாவுக்கு விரோதமா செயல்படுற அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதை கேட்ட உடனே பிலாத்து என்ன ஆயிட்டாருன்னா அங்க பயந்துட்டாரு. கீழே வசனம் வாசிக்கலாம். பிலாத்து இந்த வார்த்தையை கேட்ட பொழுது இயேசுவை வெளியே அழைத்து வந்து தலைவரிசை படித்தன மேடை என்றும் எபிரேய பாஷையிலே கபத்தா என்றும் சொல்லப்பட்ட இடத்திலே நியாயஸ்தானத்தின் மேல் உட்கார்ந்தார். அப்ப இங்க என்ன ஆயிட்டாருன்னா பிலாத்து பயந்துட்டாரு. இப்ப இயேசு கிறிஸ்து என்ன தெரியுங்களா பண்ணிட்டாரு, இதுக்கு மேல நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு கையை கழுவிட்டு யோவான் 19:6-16, யோவான் 19:16 வசனம். அப்பொழுது அவரை சிலுவையில் அறையும்படிக்கு அவர்களிடத்தில் ஒப்பு கொடுத்தான். அவர்கள் இயேசுவை பிடித்து கொண்டு போனார்கள். இப்ப இயேசு கிறிஸ்துவை கொண்டு போய் சிலுவையில் அறையறதுக்கு என்ன பண்ணிட்டாருன்னா அங்க ஒப்படைச்சிட்டாரு. இதுக்கப்புறம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை கூட்டிட்டு போயிட்டு காலையில 9 மணி என்ன பண்றாங்கன்னா சிலுவையில் அறையிறாங்க. மார்க் 15:25 வசனம். மார்க் 15:25. அவரை சிலுவையில் அறைந்த போது 3ஆம் மணி வேலையா இருந்தது. 3ஆம் மணி வேலை அப்படிங்கும்போது அது காலையில நம்மளுடைய நேரப்படி 9 மணியை குறிக்குது. 9 மணிக்கு சிலுவையில் அறையிறாங்க. சாயங்காலம் 3 மணி வரைக்கும் கிட்டத்தட்ட 6 மணி நேரம் அவர் சிலுவையில இருந்து என்ன ஆகிறார்னா மரிக்கிறார். இதான் அன்புக்குரிய சகோதரர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு நடந்த 6 விசாரணைகள், அவர் சந்தித்த 6 விசாரணைகள். முதல் விசாரணை அன்னாவினுடைய இல்லத்தில் நடக்குது. 2ஆம் விசாரணை காய்பாவினுடைய இல்லத்துல நடக்குது. 3ஆம் விசாரணை ஆலோசனை சங்கத்துல நடக்குது. அடுத்து 4ஆம் விசாரணை, அந்த பொது விசாரணையில முதல் விசாரணை அது எங்க நடக்குதுன்னா பிலாத்துவினுடைய அரண்மனையில நடக்குது. இப்ப 2வது விசாரணை பிலாத்து ஏரோது கிட்ட அனுப்புறாரு. ஏரோதுவினுடைய அரண்மனையில அந்த 2வது விசாரணை, அதாவது 5வது விசாரணை அங்க அது நடக்குது. அடுத்து என்ன பண்றாங்கன்னா மறுபடி பிலாத்துக்கிட்டே கூட்டிட்டு வராங்க. பொது விசாரணையில 3வது விசாரணை. மொத்தமா நம்ம பார்க்கும்போது 6 விசாரணைகள் அங்க நடந்துச்சு அப்படின்னு கூட பாக்குறோம். இதுதான் நம்ம பார்த்துட்டு அந்த பாடம். அப்ப இதுல நம்ம நினைவுல வைக்க வேண்டியது, சுருக்கமா என்ன காரியங்கள் நினைவுல வைக்கணும் அப்படின்னா, ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து தன்னுடைய வேலை வந்ததுங்கிறது தெரிஞ்சு தன்னுடைய மரணத்தை தானே முடிவு செஞ்சு தன்னை ஒப்படைக்கிறார். குற்றமே இல்லாத அவரை குற்றவாளியாக தீர்ப்பு செய்யறாங்க. அப்ப கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை பின்பற்றும் போது நாமளும் கூட இது போல மற்றவர்கள் நம்மளை கூட தீர்ப்பு செய்யலாம். அப்ப நம்ம நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும், நாம இதுக்காக அழைக்கப்பட்டவர்கள் அப்படிங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. அன்புக்குரிய சகோதரர்கள், நம்ம தப்பே செஞ்சிருக்க மாட்டோம். ஆனா தப்பா குற்றஞ்சாட்டப்படும் போது நாம் பாக்கியவான்கள்ங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 20-21. 1 பேதுரு 2:20-21. நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோட சகித்தால் அதனால் என்ன கீர்த்தி உண்டு? நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடு சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியாயிருக்கும். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். அண்டர்லைன் பண்ண வேண்டிய விஷயம், இதற்காக, எதுக்காக? நல்லது செய்வோம், ஆனா நம்மளை தப்பா பேசுவாங்க. நம்ம ஒருத்தருக்கு நல்லது நினைப்போம், ஆனா எனக்கு அவர் இதெல்லாம் பண்ணிட்டாருங்க அப்படின்னு தப்பா நம்மளை சொல்லுவாங்க. இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டீர்கள். ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். இதுதாங்க கிறிஸ்துவை பின்பற்றுகிற அடிச்சுவடு அப்படிங்கறத நம்ம மறந்துடக்கூடாது. 3ஆம் அதிகாரம் 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 16-17. கிறிஸ்துவுக்கு ஏற்ற உங்கள் நல்ல நடக்கையை தூசிக்கிறவர்கள், பாத்தீங்களா, நம்மளுடைய நல்ல நடக்கையை தூசிக்கிறவர்கள் உங்களை அக்கிரமக்காரர் என்று உங்களுக்கு விரோதமாய் சொல்லுகிற விஷயத்தில் வெட்கப்படும்படிக்கு நல் மனசாட்சியுடையவர்களாய் இருங்கள். அவங்க வெட்கப்படும்படி நாம என்ன தெரியுங்க, என்ன இப்படியெல்லாம் பேசிட்டீங்கல்ல, நான் யாருங்கிறத காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நாம ஒரு தவறான பாதையை தேர்ந்தெடுத்துடக்கூடாது. நாம் நல் மனசாட்சி உள்ளவர்களாகவே நாம இருக்கணும். தீமை செய்து பாட அனுபவிப்பதிலும் தேவனுக்கு சித்தமானால் நன்மை செய்து பாட அனுபவிப்பதே மேன்மையாக இருக்கும். இதுதாங்க இந்த பாடத்தினுடைய சுருக்கம்.
தீமை செய்து பாடு அனுபவிக்கிறது மேன்மை கிடையாது, நன்மை செய்து பாடு அனுபவிக்கிறவர்களா நாம இருக்கணும். அப்ப பிலாத்துக்கிட்ட அங்க ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பேசுறார், ஏரோதுகிட்ட அங்க எதுவுமே பேசல. அப்ப இதையும் நம்ம புரிஞ்சுக்கிற விஷயம், உலகத்துல தகுதியே இல்லாதவர்கள்கிட்ட இருந்து ஒரு சில கேள்விகள்லாம் வந்துகிட்டே தான் இருக்கும். நம்ம எல்லாத்துக்கும் பதில் சொல்லணுங்கிற அவசியமும் கிடையாது, நம்மளை நிரூபிக்க வேண்டிய அவசியமும் இல்லை. நம்ம தேவனுடைய சமூகத்துல உண்மை உள்ளவர்களாய் இருந்து நல் மனசாட்சி உள்ளவர்களாய் நம்முடைய வாழ்க்கை முழுவதும் காணப்பட தேவன் தாமே நம்ம ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வாராக. பொறுமையோடு கேட்ட உங்களை தேவன் ஆசீர்வதிப்பாராக. இப்படிப்பட்டதான வாய்ப்பை கொடுத்த பிதாவாகிய தேவனுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.